ஃபுல் பவர் பவர் ஃபுல் பவர் இல்லை பவர் கொடு இது முடிட்டு ஃபுல் பவர் கொடு. ஹாய். உலகத்தில் வாழும் அனைத்து இசை நல் உள்ளங்களுக்கும் உங்கள் கோபிகாவின் இனிய மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக இன்னைக்கு டைம் நம்ம மாறி வந்திருக்கோம் இல்லைங்களா? நம்மளுக்கு எல்லாரும் ஒரு புதுசாக இருக்குல்ல அந்த டைம் நம்ம மீட் பண்ணுறது. நம்ம எப்பயுமே 6 to 8 வரைக்கும் தான் நம்ம சந்திப்போம். இன்னைக்கு நம்ம டைம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். எப்படி மற்ற நாளில் நம்ம எப்பயுமே எந்த டைம் சந்திப்போமோ அந்த டைமில் சந்திக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படி ஓகேங்களா? இன்னைக்கு டைம் மாறின மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சின்னு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு கொண்டு போக போகிறோம். அதுக்கு முக்கிய தலைவி இன்னைக்கு அவங்களுடைய சிறப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம விட்டு மறைந்த பாட்டு இசைக்காகவே பிறந்து இசைக்காகவே வாழ்ந்து இசையாகவே நம்ம விட்டு இசையாகவே மறைந்த நம்ம பாடகி ஸ்வர்ணலதா மேம் அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேச போகிறோம். அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்க எப்படிலாம் பாட வந்தாங்க, அவங்க எவ்வளோ பாட்டு பாடினாங்க, இல்லை எல்லா கதையும் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு பாடின பாட்டை அவங்களுக்கு நான் பாடி காட்ட போகிறேன். உங்களுக்கும் அவங்க பாடின பாட்டு பிடிச்ச பாட்டு நிறையா பாட்டு இருக்கும். உங்களுக்கு அவங்க பாடின பாட்டு உங்களுக்கு எனக்கு அந்த அம்மா பாடின பாட்டு இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்குங்க, அது கொஞ்சம் ஒரு லைன் பாடி காட்டுங்களாம் இன்னும் சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக நான் பாடத்தான் தயாராக வந்திருக்கிறேன். உங்களோட இசையால் இணைய வந்திருக்கிறார் உங்கள் கோபிகா. எனக்கு அந்த அம்மா இன்னைக்கு அந்த அம்மா பற்றி பேச சொன்னே எனக்கு அந்த அம்மாவுடைய புகழ் நம்ம எப்படி சொல்ல போகிறோம், எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது என்ன சொல்லிட்டு எனக்கு ஒரே டென்ஷனாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்க நம்ம கூட வாழ்ந்த குறுகிய நாளாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ சாதிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க சாதிச்சதை நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சொன்னதா மேம்னா யாருன்னு தெரியுமான்றது எனக்கு அவ்வளோ எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த டைமில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இசை ரசிகர்களுக்கு எல்லாருமே தெரியும். சொன்னதா மேம் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாடின பாட்டு ஒவ்வொரு பாட்டும் அப்படி. இப்போ இருக்கிற யூத்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் சொல்கிறேன், இப்போ இருக்கிற இளைஞர்கள் இப்போ யாரு சொன்னதுன்னா யாருன்னு சொல்லிட்டு என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படிங்களா, அவங்களுடைய பாட்டுலாம் சொல்கிறேன் கேளுங்க போயிட்டு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதுமாரி அது போல தெரியாத நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களாம் தெரியணும், அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க எப்படிலாம் பாட்டு பாடினாங்க என்ன சொல்லிட்டு நான் அவங்களுடைய கதையை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள்ட்ட சொல்ல வந்திருக்கிறேன். கேளுங்க. நிகழ்ச்சி வாங்க எல்லாம். இன்னைக்கு சொன்னதோடைய மேம் பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் அவங்க பாடின பாட்டு எந்த பாட்டு தான் கேளுங்க, நான் பாட தயாராக இருக்கேன். மேம் பற்றி நம்ம சொல்கிறேன், நான் கேளுங்க. அவங்க பிறந்தது கேரளாவில் பிறந்திருக்காங்க. 1973 கேரளா மாநிலத்தில் பிறந்திருக்காங்க. நம்ம சொன்னதா மேம் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பிறந்திருக்காங்க. 1973 அதில் பிறந்திருக்காங்க மேம். கேரளாவில் பிறந்து 7 வயசுலேருந்தே அவங்க இசை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள், 7 வயசுலேருந்தே. நம்ம 7 வயசுல தான் நம்ம ஸ்கூலுக்கே போவோம், 5 வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு போவோம் இல்லைங்களா? அவங்க 7 வயசுலேருந்தே மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 7 வயசுலேருந்தே கற்றுக்க. அவங்களுக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடல் பிறந்த அவங்களுடைய சகோதரி, அவங்களுடைய அக்கா. அவங்க அவ்வளோ எனக்கு இப்போ இன்றைக்கி தான் என்னுடைய நண்பர் சொன்னாங்க, அக்கா தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அக்கா இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்க திறமைசாலினா ஏன் இவ்வளோ நாளாக அவங்களோட
தெரியாமல் இருக்குது எனக்கு தெரியல. அவங்க வீட்டில் எல்லாமே இசை குடும்பம் தானா. அவங்க அப்பா வந்து ஹார்மோனியம் வாசிப்பாராம். அவங்க கூட பிறந்தவங்க 8 பேருங்களாம். அண்ணன், தங்கை, அக்கா எல்லாம் சேர்த்து அவங்க கூட பிறந்தவங்க 8 பேர். இவங்க வந்து 7வது ஆள். நம்ம சொன்னதான் மேம் 7வது ஆள். நம்ம மேம் கூட பிறந்தவங்க. அவங்க அப்பா வந்து ஹார்மோனியம் வாசிப்பவர் வரான். அவங்க 14 வயதில், அவங்களுடைய 14 வயதில் சென்னைக்கு வந்திருக்காங்க. 14 வயதில் சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களோட வந்து வாய்ப்பு கேட்டிருக்காங்க. நான் பாடுவேங்க, எனக்கு ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாட்டு பாடுமா, எப்படி பாடுன்னு பார்ப்போம், வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த பாட்டை மேம் அந்த சார்கிட்ட பாடி காமிச்சிருக்காங்க. பாடி காமிச்ச உடனே அப்படியே ஒரு தகச்சு போயிட்டாரா. இந்த அளவுக்கு அந்த சங்கதி, இந்த வாய்ஸ் ஒரு ஜீவன் இப்படி இருக்கே, இவ்வளோ சூப்பராக பாடுறாங்களே சொல்லிட்டு உடனே அந்த சார் ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்துட்டாருங்களாம். அதுதான் படம் வந்து நீதிக்கு தண்டனை. நீதிக்கு தண்டனை படத்தில் அந்த படத்தில் வந்து நம்ம ராதிகா மேம் கூட நம்ம நேரு சார் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் அப்போ தான் அந்த பாட்டு காலையில் இறக்கி பார்த்தேன். ஒரு தம்பதிக்கு அந்த பாட்டு படத்தில் வர மாதிரி இருக்குது. ஒரு குழந்தையுடன், ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையுடன் சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறப்போ எப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க, குழந்தை கூட வீட்டில் விளையாடுறப்போ எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த டைமில் அந்த பாட்டு அமைச்ச கூட இருக்குது அந்த கதையில். அந்த பாட்டை மேம் பாடியிருக்காங்க. பாரதியார் பாட்டுங்க. என்ன படுத்துறீங்களா? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, செல்வ களஞ்சியமே. சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம சொன்னதை மேம் இந்த முத நம்ம சொன்னதை தமிழ்ல பாடின பாட்டு இதுதான். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியாது. சொன்னதோட ரசிகர்கள் உலகத்துல நிறைய பேர் இருப்பீங்க, எல்லாம் கேட்டுக்கோங்க. சொன்னதை மேம் முத பாடின பாட்டு. படம் வந்து நீதிக்கு தண்டனை என்ற படத்தில் இந்த பாட்டு நம்ம ராதிகா மேம்காக சொன்னதா மேம் நம்ம ஜோசிதா சார் கூட பாடியிருக்காங்க. இந்த பாட்டு 2 பைட்டாக தான் அந்த பாட்டு வருது. நான் உங்களுக்காக தான் சும்மா ஒரு லைன் தான் உங்களுக்கு பாடி காமிச்சேன். அந்த பாட்டை விருப்பப்பட்டவங்க நெட்டில் இறக்கி கேளுங்க. 2 பேரும் எவ்வளோ சூப்பராக பாடியிருக்காங்கன்னு. முதல் பாட்டிலே எப்படி பாடியிருக்காங்க பாருங்க. சொன்னதை மேம் அந்த பாட்டு பாடியிருக்காங்க மேம். தமிழில் முதல் பாட்டு சூப்பரான பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டை பாடிட்டு ஒரு 2 வருஷம் அப்படியே 2 வருஷம் இல்லைங்களேன், நம்ம ராஜா சார்கிட்ட போய் அப்புறம் நம்ம ராஜா சார்கிட்ட போய் நம்ம ஐயாட்ட பண்ணாங்க இல்லைங்களா, இந்த சின்ன இந்த பாட்டை எடுத்துகிட்டு போய் ராஜா சார்கிட்ட காமிச்சிருக்காங்க. இந்த பாருங்க ஐயா, நான் அந்த சார்கிட்ட அந்த பாட்டை பாடியிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயான்னு சொல்லி நம்ம சார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. சார் பாட்டு பாடு மாதம் பண்ணி அவங்க இந்த பாட்டு தான் பாடி காமிச்சிருக்காங்க போல. காமிச்ச உடனே அவங்க சார் என்ன சொல்லியிருக்காரு, சரிம்மா நான் உனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு தரேம்மா சொல்லிட்டு பாட்டை கேட்டுட்டு நல்லா பாடுறீங்கம்மா, வாய்ஸ் நல்லா இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு தர சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க போல. 2 வருஷம் சென்று கால் வருதுங்களா மேமுக்கு. அந்த டைமில் ஃபோன் வேறு தான், ஃபோன் வந்துட்டு போல. இது போல் வாங்க ராஜா சார் ஸ்டுடியோ கூப்பிட்றாங்க. உடனே மேமுக்கு ரொம்ப சந்தோஷமா இளையராஜா சார் நம்ம கூப்பிட்டுருக்காரு சொல்லிட்டு சந்தோஷமாக பண்ண உடனே முதல் பாட்டே பாருங்க, குரு சிஷ்யன் படத்தில் நம்ம சீதா மேம் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். புத்தம புத்திரி நானு முந்தேடு செந்தேடு
இந்த பாட்டை மேம்க்கு கொடுத்துருக்காங்க. முத குரு சிஷ்யன் படத்தில் நம்ம இசைஞானி ஐயா இளையராஜா ஐயா அவர்கள் நம்ம சொன்னதா மேம்க்கு இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரான பாட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த எடுத்தவொடனே ஒரு மாதிரி இந்த பாட்டு ஒரு போதையில பாட்டு போல இருக்கும். இந்த பாட்டு இந்த பாட்டை எடுத்தவொடனே சரி நம்ம ஒரு பாட்டு தரமே, அந்த பாட்டு இது ஒரு மாதிரி என்ன கொஞ்சம் டஃப்பான சாங் தரமே, இந்த பொண்ணு எப்படி பாடணும்னு சொல்லிட்டு ராஜா சார் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. சரி இந்த பாட்டு வாங்கன்னு அவங்க மேல் நம்பிக்கை வச்சு தான் சார் கொடுத்துருக்காங்க போல. அதை அவங்க அந்த சார் வச்ச நம்பிக்கையை அந்த மேம் சூப்பராக காப்பாற்றிருக்காங்க பாருங்க. இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க பாருங்க. சார் சொன்ன அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கின்னு இவ்வளோ அழகாக பாருங்க. நம்மளுக்கு முத சார் போட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மேம் இவ்வளோ ஒரு மனசில் ஒரு அந்த பயமும் பக்தியும் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கின்னு ராஜா சார் கொடுத்த டியூனை அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க பாருங்க நம்ம மேம். இந்த பாட்டை முடிச்சதுல இந்த பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கேப் அப்புறமே தான் கூப்பிட்டு ராஜா சார் என்ன செஞ்சுருக்காங்க, சத்திரியன் படத்தில் இதுல தான் அவங்களுக்கு ஆரம்பிக்குது அவங்களுக்கு நேரம். கேட்டுக்கோங்க. சத்திரியன் படத்தில் விஜயகாந்த் சார் பானுபிரியா மேம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பாட்டு தாங்க. இப்போ நான் பாடின பாட்டு கூட இப்போ நான் பாடின 2 பாட்டு கூட உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையா அது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த 2 பாட்டும் உங்களுக்கு அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, இந்த பாட்டும் உத்தம புத்திரி நானே வந்தேனு சென்றேனே, இந்த பாட்டும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு நேரம் எப்படி வருது பாருங்க. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் ரோசரே ஓ மோகம் வந்ததோ, மோகம் வந்ததோ ஓ மௌனம் வந்ததோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச. இந்த பாட்டை பாடியிருக்காங்க மேம். இந்த பாட்டை பாடின உடனே அவங்களுக்கு யோகம் வந்துச்சுங்க. அப்படியே பாருங்க. பாடின உடனே அந்த பாட்டை முடிஞ்ச உடனே ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா, அந்த பாட்டு உடனே வாய்ப்பு ராஜா சார். சந்திரரே வாரும் சுந்தரிய வாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும், ஓடும் காரில் இவதமும் காதலி குளிராய தேடி தேடி கொஞ்சம் துடிக்கும், அந்தியில வானம் தந்தனத்தோ போடும் அலையோடு சிந்தை படிக்கும். இந்த பாட்டு பாடியிருக்காங்க. அழகாசாவே பந்தலிட்டு புது பூமால காலை கட்டு, இந்த பாட்டு பாடியிருக்காங்க. இந்த பாட்டு அப்படியே பாருங்க. அப்படியே லைனா சார் கொடுத்துட்டாரு. நாம மறந்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்து காணல, அடசாயங்களும் ஆன பின்னும் சந்த மூடி போன பின்னும் வீடு போய் சென்றிடத்தான் தோணல. எப்படி பாருங்க ராஜா சார் அப்படியே கண்டினியூ அப்படியே பாட்டு அப்படியே அடியே கொட்டிட்டே இருக்காரு மேமுக்கு. எல்லா பாட்டும் அதுல இருந்து ராஜா சார் அப்படியே மேமுக்குன்னே அப்படி அவங்களுக்குன்னே செதுக்கி அமைச்ச மாதிரி அவங்க குரலுக்கு ஏற்ற மாதிரி சார் எப்படி குட்டியும் போட்டிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் அந்த பாட்டு எல்லாமே கரெக்டாக பொருந்துச்சுங்க. அப்படி ராஜா சார் கொடுத்த டியூன் ராஜா சார் அவங்களுக்குன்னே போட்ட பிள்ளை இருக்கு பாருங்க ஒவ்வொரு பாட்டுமே. இந்த பாட்டு குயில் பாட்டு ஓ வந்தது இளமானே, அதை கேட்டு ஓ செல்ல
தந்தானே அடைந்து வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உன் ராகம் அது என் ராகம். அந்த குயிலே வந்து கூற மாதிரி பாடியிருக்காங்க பாருங்க. சொன்னது என்ன ராஜா சார் பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு பாட்டை அள்ளி 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 கொடுத்துருக்காங்க பாருங்க. வேற எந்த மியூசிக் தராத நிறைய அவங்களுக்குன்னே பொருந்துற மாதிரி ராஜா சார் இவ்வளோ பாட்டு அள்ளி 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 அவங்களுக்கு கொடுத்த உடனே பார்த்தாங்க எல்லா மியூசிக் டைரக்டரும். பாருங்க உடனே ஏஆர் ரஹ்மான் சார் கூட்டாங்க பாருங்க. அப்படியே கூட்டாங்க பாருங்க. ஏஆர் ரஹ்மான் சார் கூட்டாரு. கூட்டு நமக்கு காவலா பதில் சொல்லுங்காதலா உள்ளாத காதல சுந்தர போதில. அது படம் தெரியுங்களா? எனக்கு தெரியும், தெரிஞ்சவங்க தெரியும். முக்காலா முக்காக்குலா லைலா ஓ லைலா. இந்த சாங்ல சூப்பரா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு இது. அப்படியே அவங்ககிட்ட சார்ட்டு பாடினோடனே சார் அப்படியே வந்த பாட்டு உசலப்பட்டி பின்புட்டி முத்து பேச்சு என் உசரம் பார்த்து உயிர்கெடுத்து சுருக்கி போச்சு. உடவில கூட வச்சு புத்தளர போறவள பொறிவீதான் பார்க்காதே என் கூடையில வச்ச போக கூட ஒரு விசைகளை ஒருவேதான் கேட்காதே. இந்த பாட்டு ராஜா ஏஆர் ரஹ்மான் சார் கொடுத்தாரு. அப்படியேங்க குச்சி குச்சி ரக்கமா பொண்ணு வேணும் கொடசாலி ரக்கமா பொண்ணு வேணும் சாதி சடா தங்களே சமக்கோழியோ கவலே குச்சி குச்சி ரக்கமா குச்சி குச்சி ரக்கமா பொண்ணு வேணும் கொடசாலி ரக்கமா பொண்ணு வேணும் சாதி சடா தங்களே சமக்கோழியோ கவலே குச்சி குச்சி ரக்கமா. இந்த பாட்டு ஏஆர் ரஹ்மான் சார் கொடுத்தாரு. ஏஆர் ரஹ்மான் சார் கொடுத்த உடனே கூட்டாங்க பாருங்க சார் தேவா சார். தேவா சார் கூப்பிட்டு அப்படியே பாட்டு அவரே எல்லாம் அப்படியே ஒருத்தர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மேமுக்கு யோகம் தான், அதுல இருந்தே யோகம் தாங்க. யோகம் போச்சு. அவங்க பாடாத பாட்டு இல்லை. எல்லாரும் அவங்க எவ்வளவு குத்து பாட்டு பாடுவாங்களோ அவங்களும் நம்மளுக்கு சோக பாட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே அழுக வச்சிருவாங்க நம்மள. இப்ப நம்ம அதெல்லாம் நம்ம அழுக வேணாம். அந்த சாங்ல நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ நம்மளுக்கு சந்தோஷமா அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நம்ம பேசிட்டு வரோம். அந்த டைம்ல வந்து நம்ம ரொம்ப சோகத்துக்கெல்லாம் பண்ண வேணாம். அவங்க எவ்வளவு குத்துப்பாட்டு பண்ணாங்களோ அப்படியே ஆப்போசிட்டா அது நம்மளை அழுக வச்சிருப்பாங்க. அவ்வளோ அழுகிற பாட்டு பாடியிருக்காங்க அவங்க. நம்மளெல்லாம் அப்படியே நம்ம அழுக வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க அவங்க நம்மள. அப்படிலாம் மேம் பாடியிருக்காங்க. எவ்வளோ விஷயம் பாடியிருக்காங்க தெரியுங்களா? நம்ம ராஜா சார்ட்ட பாடி போம் அவர் வளர்த்து பாட்டுக்கு எனக்கு அது அந்த அவார்டு பேர் எனக்கு சொல்ல தெரியல. நம்ம தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையில் அவங்க வாங்கியிருக்காங்க அவார்டு. பாடிதான் எனக்கு அந்த அவார்டுடைய பேர் எனக்கு சொல்ல தெரியலங்க. எனக்கு நான் தான் சொன்னேன் படிக்க தெரியாதுங்க. அது நேஷனல் அவார்டு இல்லை, ஸ்டேட் அவார்டு, அது எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல. நம்ம கரெக்டாக சொல்லணும் இல்லைங்களா? தப்பாக சொல்லிட்டா அது நல்லா இருக்காது. அதனால வந்து எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியலங்க. என் நண்பருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நான் எழுதலை, சாரி. அந்த பாட்டு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவங்க கையிலே வாங்கியிருக்காங்க பாருங்க. அந்த டைம்ல அந்த பாட்டுக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட பாடி கருத்தம்மா பாட்டுக்கு இந்த உலகத்தையே அழுக வச்சோம் அந்த பாட்டை பாடி.
பாட்டை பாடி உலகத்தையே அழுக வச்ச நம்ம மேமுக்கு அந்த அவார்டு இருக்கு. அந்த அவார்டு நம்ம அவார்டு அந்த அவார்டு எனக்கு கரெக்டாக தெரியும். எனக்கு சொல்ல தெரியலங்க அந்த அவார்டுலாம். எனக்கு நான் படிக்க தெரிஞ்ச கரெக்டாக நான் விட்டு வச்சிருவேன். படிக்க தெரியாததுனால நான் கேட்ட கேள்வி நான் தாங்க. இதுக்கே நான் காலையில் வந்து மேமை பற்றி நான் பேச போகிறேன். எனக்கு அவங்களுடைய நான் அவங்களுடைய பாட்டெலாம் நிறைய விரும்பி கேட்பேனே தவிர எனக்கு அவங்களுடைய எனக்கு தெரியாது. அவங்களுடைய ஃபுல் வாழ்க்கை வர எனக்கு அதிகமாக தெரியாது. கொஞ்சம் சொல்லி நாங்கள் அவங்கள பற்றி நான் நிறைய பேசணும், உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்கள பற்றி பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு கடலூரில் என்னுடைய ஃப்ரெண்ட், ரொம்ப உயிர் ஃப்ரெண்ட் அவர் பேர் காசிநாதன். அவர் நான் எப்படி மேம் தீவிர ரசிகையோ அதே மாதிரி நம்ம காசிநாதன் அவர்களும் மேம் மேலே ரொம்ப தீவிர ரசிகர். அப்படிங்களா? அவர் தான் காலைல இருந்து அந்த மேம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இவரை சொல்லி கொடுத்தது அவர் தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய உயிர் நாட்டு ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியுமே, நான் அன்னைக்கு உங்களை அறிமுகப்படுத்தினேனே, என்னுடைய உயிர் தோழர் பெருமாள் அவர்கள் பாண்டிச்சேரி இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன். அவர் நெட்டில் எல்லாம் பார்த்து மேம் பிறந்த டேட்டு இதுதான், மேம் இறந்த டேட்டு இதுதான், மேம் வந்து கீபோர்டு வாசிக்கினே பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு நிறைய தனித்திறமை இருக்குது, இதெல்லாம் மேம் ஞாபகமாக மறந்துட்டு போகிறேன், கரெக்டாக ஞாபகமாக சொல்லணும்னு சொல்லிட்டு என்னுடைய உயிர் தோழர் பெருமாள் அவர் சொல்லி கொடுத்தாரு. கடலூரில் எனக்கு காசிநாதன் அவரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. நான் அவ்வளோ விஷயம் நானே சொல்லலைங்க, என் நண்பர்கிட்ட எல்லாத்தையும் பாருங்க. நான் அந்த மேமுடைய உயிரே மேம் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ஒரு கண்ணு ஜானிக்காமல் ஒரு கண்ணு எனக்கு சொல்றதை மேம் சொன்னேன். அப்படி அவங்க மேலே இவ்வளோ பற்றா இருக்கிறப்ப நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இருந்தேன். இது நம்ம இந்த டேட்டில் தப்பாக சொன்னால் அது தப்பாகிடும் இல்லைங்களா? அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்கள்ட்ட சொன்ன உடனே எனக்கு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. நான் வந்து நோட்டில் கரெக்டாக எழுதி வச்சுக்கிறேன். நான் மாற்றி சொல்கிறப்ப சொல்லிட்டு எழுதி வச்சுக்கினேன். இப்போ நான் அதை பார்த்து தான் சொல்கிறேன். அவ்வளோ கரெக்டாக காசிநாதன் சொல்கிறவர் சூப்பராக பாடுவாருங்க. கர்நாடிக் சாங் சூப்பராக பாடுவார், தேவாரம் சூப்பராக பாடுவார். ஏன்னா விசைப்பள்ளியில் 3 வருஷம் முடிச்சிருக்காரு. சூப்பரான ஒரு பாடகர் காசிநாதன் அவர்கள். கடலூர் மாவட்டத்தில் புதுப்பாளையத்தில் ஊரில் இருக்கார். அவர் இப்போது பழ வியாபாரம் பண்ணுறாரு. மாம்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள். கடலூர் பாடத்திட்டே நீங்கள் நிறைய பேர் இப்போ அந்த தண்ணிங்க நிறைய பேர் அவர் கடை வச்சுருப்பாரு. பாருங்கள், கடை தான் பழக்கடை தான் வச்சுருக்காரு. அவருக்கு எவ்வளோ ஒரு ஞானம் பாருங்கள். அந்த சொன்னத மேமை பற்றி அப்படி காலையிலே என்கிட்ட புட்டு வைக்கிறாருங்க. மேம் இப்போ இப்படி தான் அவங்க இவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லு. ஏன்னா உலகத்தில் சொன்னத மேம் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, எல்லாருமே கேட்பாங்க சொல்லிட்டு அவர் இவ்வளோ விஷயத்த சொன்னார். அவர் சொன்ன மாதிரி எனக்கு பெருமாளும் அவர் சொன்ன மாதிரியே அவர் 2 பேரும் சமமாக எனக்கு விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு தாங்க நான் இப்போ இவ்வளோ விஷயத்தை நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு அவங்களுடைய பாட்டு தான் நிறைய பாட தெரியுமே தவிர அவங்களுடைய இதெல்லாம் எனக்கு நான் அவங்கள்ட்ட உண்மையாக சொல்கிறேன். எனக்கு அதிகமாக தெரியாதுங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் அவ்வளோ விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன தப்புகள், நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை நான் மாற்றி எதனா சொல்லியிருந்தாலோ நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு நான் அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றி உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இப்போ இருக்கிற யுவத்துக்குலாம் சொன்னதை நம்மளை பற்றி எதுவுமே யாருக்கும் தெரியாது. இப்போ இருக்கிற யுவத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு பாடகை இருந்தாங்களா, இப்படி ஒரு பாடகை இவ்வளோ பாட்டை பாடினாங்களா, இவ்வளோ ஃபேமஸான பாட்டெலாம் அவங்க தான் பாடினாங்களா, ஐயோ ஏன் இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் அவங்களை நினச்சி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க ஆத்மா ரொம்ப சாந்தி அடையுங்க. அதனால தான் நான் அந்த இவ்வளோ பாசமாக சொல்கிறவங்க கிட்ட நான் இதுதான் தப்பாக அவங்கள பற்றி சில விஷயத்தை சொல்லாமல் விட்டுருக்கலாம். அதனால் நீங்கள் யாரும் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்கள பற்றி இன்றைக்கி பார்க்குறவங்க அழகாக நெட்டில் தட்டினாலே எல்லாத்தையும் அவங்களோட வாழ்க்கை வரலாவே பார்க்கலாம். எனக்கு ஒரு சின்ன ஆசை, மேமை பற்றி ஒரு நிகழ்ச்சி நம்ம ஒரு நாளைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசையில் தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக மேமுடைய பாட்டு தான் பாட போகிறேன். ஃபுல்லாக மேமுடைய கதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மேம் பாடின பாட்டு உங்களுக்கு அவங்க பாடின பாட்டு உங்களுக்கு நிறைய பாட்டு பிடிக்கும் இல்லைங்களா? அந்த பிடிச்ச பாட்டு நீங்கள் எனக்கு இப்போ சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக நான் பாடுறேன். சரிங்களா? உலகத்தில் வாழும் அனைத்து இசை நல்ல உள்ளங்களுக்கும் எவ்வளோ இசையை பிடிக்குதோ அந்த அளவுக்கு சொர்ணலதா மேமையும் ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கும் சொர்ணலதா மேம் பிடிக்கலன்னு யாரும் ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாடின பாட்டு ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ மணிமணியான பாட்டுங்க. ஒவ்வொரு பாட்டும் மணிமணியான பாட்டு. எல்லா இசையமைப்பாளர்களும் அவங்க குரலுக்குன்னே தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க போல.
எப்படி பாடிட்டு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம விட்டு போயிட்டாங்க பாருங்க. அவங்க மேலே அவங்க ஆத்மா ரொம்ப நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம். அவங்க ஆத்மா அதை சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்குங்க. நம்மளை பற்றி நம்ம புகழை பற்றி இப்படி பேசிட்டு இருக்காங்களே, நம்ம பாடிட்டு ஒரு சீக்கிரம் மேலே வந்துட்டோம். வந்தாலும் நம்ம இவ்வளோ பாட்டு பாடிட்டு நம்ம சீக்கிரமாக மேலே வந்துட்டோம். வந்தாலும் நம்ம பாட்டு இன்னமும் உலகத்தில் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பாட்டு என்ன உலகத்துல ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்மளை பத்தி இன்னமும் நான் பேசுறாங்களே, நம்மளை பத்தி ஞாபகம் ஒன்றும் வச்சிருக்காங்களே சொல்லிட்டு உலக மக்கள்லாம் நீங்க கேட்பீங்க. நான் உங்கள்கிட்ட மேம் பத்தி மேமுடைய போட்டோ ஒன்று காட்டணும்னு ஆசைப்படுறேன். கரெக்டாக இப்போ இருக்கிற யூத்துலாம் பாருங்கப்பா. இவங்க தான்ப்பா சொன்னதா மேம், இவங்க தான். கரெக்டாக பார்த்துக்குவாங்கப்பா. தெரியுதுங்களா? நெட்டில் போயிட்டு நீங்கள் சொன்னதை மேம் தட்டினாலே இவங்க ஃபோட்டோ வரும். இவங்க பாடின பாட்டு எல்லாமே வரும். தங்கங்களா இப்போ இறக்கி கேளுங்க, அவங்க எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க. சரிங்களா? இவங்க தான் சொன்னதை மேம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க. அழகாக இருக்காங்களா? எவ்வளோ அழகு பாருங்க. ஐயோ இந்த அழகு தங்கம் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம விட்டு போயிடுச்சு என்ற ஒரு மனசுக்கு அவ்வளோதான். எவ்வளோ ட்ரெஸ் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஐயோ தங்கம். இன்னைக்கு நான் ட்ரெஸ் பண்ணுறது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு கேட்டிருக்கலாம், என்ன சுடிதார் போட்டு இவ்வளோ நகைலாம் போட்டிருக்கீங்களே நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு மேம் இப்படி ஸ்பெஷலாக நம்ம பாடுறோம். இன்னைக்கு மேம் மாரி மேம் இப்படி தான் ஃப்ரீயாக, எப்பயுமே அவங்க ஃப்ரீயாக தான் விடுவாங்க. ஃப்ரீயாக விட்டு அழகாக பூ வைப்பாங்க. நான் நிறைய டைம் பார்த்தா சைடில் சின்ன ரோஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு சின்ன ரோஸ் கிடைக்கல, பெரிய ரோஸ் தான் கிடைச்சிது. அந்த பெரிய ரோஸ் வச்சுருக்கேன். அழகாக ஒரு நெக்லஸ் போடுவாங்க, ஒரு செயின் போடுவாங்க. அந்த மேம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு நான் உங்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஆத்மா அவங்கள மாரி தான் பாடதான் முடியல. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்னாச்சும் பண்ணிக்கலாமே, ஒரு ஆசை தீர்த்துக்கலாம் இல்லைங்களா? அதுக்காகத்தான் ஒரு சின்ன ஒரு ஆசை. மேமை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், அதை உலக மக்கள்லாம் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆசைங்க எனக்கு. அந்த ஆசை தான் எனக்கு நிறைவேற்றி இருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. எனக்கு பாட்டு கேட்குறாங்கம்மா, கேளுங்க. பாடுற ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? இப்போ மேம் வந்து நம்ம கரெக்டாக என்ன ரீடு மேக் கூட வேற எதாவது சொல்லுவேன். அப்படி மன்னிக்கணும். அதுக்கு பேட்டரி போயிடுச்சு. மன்னிக்கணும், மைக்கு கொஞ்சம் அங்கே ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் டிலேவ் ஆகிடுச்சு. அது தப்பாக எடுத்துக்க வேணாம். இது எல்லாருக்குமே இயற்கையாக நடக்க வேண்டியது தானேங்க. நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதாங்க நம்ம இன்னைக்கு மேம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேளுங்க. நான் பாட ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? நான் சொல்ல வந்துட்டேன். அதனால தான் மேம் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி கரெக்டாக இருக்குங்களா? மேம் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா? மேம் இப்படி தான் பொட்டு வைப்பாங்க, மேலே சந்தனம் வைப்பாங்க. ஏன்னா அவங்க மலையாளி இல்லைங்களா, கேரளா இல்லைங்களா? அவங்க கேரளாக்காரங்க எல்லாருமே சந்தனம் வைப்பாங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பானது சந்தனன்றது. மேம் ஒரு பொட்டு வச்சு மேலே சந்தனம் வைப்பாங்க. இப்படி தான் அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அழகாக அவங்க எப்பயுமே சுடிதார் தான் அதிகமாக. நான் சுடிதார் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு டைம் கூட அவங்க சேரீயில் பார்த்ததே இல்லைங்க. ஒரு ஃபோட்டோ கூட அவங்க சேரீயில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஃபோட்டோ கூட அவங்க சேரீயில் பார்க்கவே இல்லை. எல்லா ஃபோட்டோவுமே அவங்க சுடிதாரில் தான் அதிகமாக நகை போடுறாங்க. அழகாக லிப்டிக் போட்டு மேக்கப் பண்ணி அழகாக இருக்காங்க. சொந்தமாக இப்போ விட்டு காமிச்ச பாருங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்த்தீங்களா? அதாங்க சொன்னதா மேம். ஜிந்தாஞ்சினுக்கு ஓகேவா? இப்போ மேம் பாடின பாட்டு நீதானே. இப்போ மேம் பாடின பாட்டு ஒரு பாட்டு அவங்க சொல்றாங்க பாருங்க உலகத்துக்கு. நீங்க தானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்ற ஒரு வார்த்தையாலே உலக மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க. இது உலகம். அந்த படத்துல வந்து ஒரு குருநாதருக்கு
ஒரு சிஷி பாட்டால் நன்றி சொல்கிற மாதிரி அந்த பாட்டு அமைச்சிருக்கும் அந்த படத்தில். ஆனால் படத்தில் வந்து அப்படி, ஆனால் அவங்க பாட்டு விதமாக வந்து நம்ம உலகத்துக்கே சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் தானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டு நான் உங்களுக்காக பாட போகிறேன், கேளுங்க. படம் வந்து பாட்டு வாத்தியார். இந்த படத்தில் நம்ம ரஞ்சிதா மேம் அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க கூட வந்து நம்ம அரவிந்த் ரமேஷா, சாரி அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, அவர் நடிச்சிருப்பார். அவர் தான் அந்த படத்தில் பாட்டு வாத்தியாராக நடிச்சிருப்பார். அந்த ஹீரோயினியாக வந்து நடிச்சிருப்பாங்க ரஞ்சிதா மேம். சூப்பரான படம் அது. அந்த படத்தில் எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம சொன்னதை நான் பாடுறதுனால ஸ்பெஷலாக எனக்கு தெரியல. இந்த பாட்டு உங்களுக்காக நான் பாடுறேன், கேளுங்க. பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பரான பாட்டு பார்த்தீங்களா? இந்த பாட்டு மூலமா உலக மக்களுக்கு அவங்க செய்தி சொல்றாங்க பாருங்க. ரசிகர்களே, நீங்க தான் நாள்தோறும் நான் பாட காரணம், நீங்கள் இல்லை என்றால் உலக மக்களுக்கு செய்தி சொன்னாங்க. அந்த படத்துல இந்த வார்த்தை அமைஞ்சதோ கரெக்டா அமைஞ்சதோ என்ன கரெக்டா தெரியல. ஆனா இந்த வார்த்தை உலகத்துக்கே அவங்க கரெக்டா அவங்க அன்னைக்கு உலக மக்களுக்கே நன்றி சொல்றமே இந்த பாட்டை பாடினாங்க. அவங்க நன்றி சொல்றமே இன்னொரு பாட்டு பாடியிருக்காங்க. அது இந்த டைம் நன்றி சொல்லி அந்த வந்துச்சு. இப்போ லைவ் போயிட்டு இருக்கு. தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க. நம்ம லைவ் முடிஞ்ச பிறகு 5 மணிக்கு மேலே எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம ஃப்ரீயா பேசலாம். இப்போ தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க, ஏன்னா நாங்கள் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே.
இந்த பாட்டு உடன்பிறப்பு என்ற படத்தில் நம்ம சத்யஜித் சாரும் சுகன்யா மேமும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, கூட சேர்ந்து பாடியிருப்பாங்க. சூப்பரான பாட்டுங்க. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டை கேட்காத ஆட்களே ரசிகரே இருக்க மாட்டாங்க. சூப்பரான பாட்டு. இப்போ மேமுடைய பாட்டு நீங்கள் நேரில் யாரும் கேட்கவே இல்லையே, சொல்லுங்க. மேமுடைய பாட்டு கேளுங்க. எல்லாம் பாட ரெடியாக இருக்கேன். உங்கள் கோபிகா. கொரோனா நோய் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு ஊரடங்கு ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி ரொம்ப கண்டிஷன் பண்ணி போடுறாங்க. ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. பயமாக இருக்குது. என்ன நடக்க போகுது, இது எங்கே போய் முடிப்போம் சொல்லிட்டு ஒரே பயமாக இருக்குது. ஒரு பக்கம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்கிற மாரி சந்தோஷப்படுறதா, இல்லை ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருக்குது, இது எங்கே போய் முடிப்போம் சொல்லிட்டு வேதனைப்படுறதான்றது ஒரே மக்கள் ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் கஷ்டத்தில் இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி என்னென்ன ரொம்ப கஷ்டத்தில் இப்போ கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி நினைக்க தோணுது. எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டு வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக முகக்கவசம் போட்டுட்டு போங்க. முகக்கவசம் தான் நம்மளுடைய உயிர் கவசம். முகக்கவசம் போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே போங்க. வீட்டுட்டு நீங்கள் வெளியே எங்கன்னா போனாலும் அது பேங்காக இருக்கலாம், மார்க்கெட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், எங்கே போனாலும் இடைவேளை விட்டு நில்லுங்க. இடைவேளை விட்டு நம்ம எவ்வளோ இடைவேளை விட்டு நிற்கிறோமோ அவ்வளோ நம்ம உயிருக்கு நல்லதுங்க. அப்படி தான் சொல்கிறாங்க சுகாதார மையத்தில். அதனால தான் நானும் சொல்கிறேன். நீ டாக்டரா அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சுகாதார மையத்தில் டிவியில் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் இடைவேளை விட்டு நில்லுங்க. அப்புறம் நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டு வாசலில் எல்லா வாசலுமே வீட்டு வாசலில் பைப்பு இருக்கும். அந்த பைப்பில் சோப்பு போட்டு நல்லா கை காலை கழுவிக்கிட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு கூட வீட்டுக்குள்ளே வரலாம். குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. உங்களை நம்பி உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கள மனசில் வச்சுக்கின்னு எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்களா? இந்த நோய் நம்ம உலகத்தை விட்டு சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி கேட்டுக்கலாம். சீக்கிரமாக அந்த நோய் நம்மளை விட்டு போயிடணும். நம்ம பழைய மாரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வெளியே போகணும். நம்ம குழந்தை கூட்டினா கூட்டிட்டு வெளியே போகணும். பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், பசங்களாம் ஸ்கூலுக்கு போகணும். முக்கியமாக பீச்சு பார்க்குன்றது அது ஒரு பொழுதுபோக்கு தான். முக்கியமாக அவங்க படிப்பு கெடுது. குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப கெடுது. அதனால சீக்கிரமாக இந்த நோய் நம்ம உலகத்தை விட்டு போகணும். நம்ம இப்போ குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும். படித்து அவங்க எவ்வளோ கனவாக இருப்பாங்க. நம்ம டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கனவாக இருப்பாங்க. அவங்க கனவுலாம் நினைவாகணும்னு சொல்லிட்டு நாங்கள் திருநங்கை சார்பாக வாழ்த்துறோம். நாங்கள் தாய் மாதிரி. அந்த திருநங்கை சொன்னாலே எல்லா குழந்தைக்கும் நாங்கள் தாய் மாதிரி. நாங்கள் அந்த தாய் உள்ளத்தோடு நான் சொல்கிறேன். குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும். அவங்க நினச்ச மாதிரி அவங்க துறையில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். நான் ஆசீர்வாதம் பண்ண திருநங்கை எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பண்ண மாதிரி தான். அதனால சொல்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன். குழந்தைங்களாம் நல்லா படிங்க. வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க. முக்கியமாக இதுதான். இது நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிற கருத்து. இது என்னுடைய கருத்து. சரிங்களா? அன்றைக்கி நிகழ்ச்சி நம்ம அது பண்ணுறோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் ஆசைப்பட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது எல்லாமே கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? சொன்னதான் மேம் பண்ண பாட்டுலாம் நிறைய பாட்டு இருக்குங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு கேட்டு வச்சுருந்தேன். கேளுங்க. மேமுக்கு தனி திறமை இருக்குங்க. ஹார்மோனியம் சூப்பராக வாசிப்பாங்களாம், கீபோர்டு வாசிப்பாங்களாம், ஹார்மோனியம் வாசிப்பாங்களாம், வீட்லேயே ஹார்மோனியம் வாசிக்கிட்டே பாடுவாங்களாம். மேம் ஹார்மோனியம் வாசிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது விஷயம் தெரிஞ்சுக்க மட்டும்தான் வாசிக்க முடியும். பாட்டு கேட்குறாங்க. என்னம்மா? அது மேம் பண்ண பாட்டுங்களா? எனக்கு கரெக்டாக தெரியலங்க. அது இது மன்னிக்கணும் ஐயா, எனக்கு அந்த பாட்டு தெரியல. நீங்கள் மேம் பண்ண பாட்டு நிறையா பாட்டு இருக்கு, கேட்கலாமே. நல்லா பளிச்சமான பாட்டு இருக்கு. இந்த பாட்டு எனக்கு கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனால் எனக்கு அந்த பாட்டு வார்த்தை சுத்தமாக தெரியல ஐயா, மன்னிக்கணும். நீங்கள் மேம் பண்ண பாட்டு நிறைய பாட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்கு. 7000 பாட்டு பாடியிருக்காங்க. ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லைங்க. மேம் பண்ண பாட்டு 7000 பாட்டு பாடியிருக்காங்க. என்னென்ன மொழி தெரியுங்களா? தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், அப்புறம் பங்காளி, அந்த சொல்ல தெரியல, அப்படி பலப்பட்ட மொழியில் இவ்வளோ மொழியில் பாடியிருக்காங்க. அவங்க ஜானகி எப்படி எல்லா மொழியும் பாடி அசைத்திருக்காங்க. அதே போல் நம்ம சொன்னதான் மேமும் எல்லா மொழியிலும் பாடியிருக்காங்க. எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் பாடியிருக்காங்க. எல்லாத்தையும் பாடி நல்லா பேர் எடுத்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அது ஒன்று தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க பாடின பாட்டு எல்லாமே சூப்பர். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க.
எம்எஸ் ஐயா சொல்லியிருக்காரு, நான் பார்த்த பாடகிலேயேம்மா உன்னுடைய குரல் தான் தனி விதமாக இருக்குமா உன்னுடைய குரல்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஐயா சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஐயா எவ்வளோ பாடகியை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பாடகரை பார்த்துருப்பாங்க. அந்த ஐயா அந்த அம்மாவுடைய குரலை கேட்டு சொல்லியிருக்காரு. எம்எஸ் ஐயா சொல்லியிருக்காருங்க, உன்னுடைய குரல்மா ஒரு தனிப்பட்ட தனித்திறமை உள்ள குரல்மா. எனக்கு கரெக்டாக அது சொல்ல தெரியல. உன்னுடைய குரலில் கூட எந்த குரலை சேர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்படி அதை சொல்லியிருக்காரு அந்த ஐயா. அவர் சொன்ன மாதிரியே சொன்னதான் மேம் பாட்டு ஆரம்பித்தாலே கரெக்டாக என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படி சொன்னதான் மேம் பாட்டு தான் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க குரலில் தனிப்பட்ட ஒரு 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 ஜீவன் இருக்கும். நம்ம அவங்க வாய்ஸை நம்ம யார் வாய்ஸை கூட நம்ம மேட்ச் பண்ண முடியாது. சித்ரா மாமே பாடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜானகி மாமே பாடுறாங்க சொல்ல முடியாது. சுசிலாமா மாதிரி பாடுறாங்க சொல்ல முடியாது. அவங்க வாய்ஸ் தனி வாய்ஸாக இருக்குங்க. அவங்களுடைய வாய்ஸ் அவங்க போலீஸ் அங்கேதான் அந்த நுணுக்கம்லாம் அப்படியே அசால்ட்டாக அடிப்பாங்க வந்துங்களா. அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். அந்த சங்கதிலாம் அப்படியே அது நமக்கு அது சொல்ல தெரியல. அந்த ஒரு பாட்டில் நிறைய பொடி சங்கதிகள் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அது அசால்ட்டாக வருங்க. அது என்ன காரணம் தெரியுங்களா, அந்த அந்த ஞானம் அதிகமாக இருக்கும்னு போல எனக்கு தோணுது. ஏன்னா ராஜா ஹார்மோனி சார் வாசிப்பாங்க இல்லைங்களா, அவங்க ராஜா அப்போ ஹார்மோனி வாசிப்புலாம் எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராஜா சாரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களும் அந்த ஐயா மாரியே இந்த மேமும் ஹார்மோனியம் வாசிப்பாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த நுணுக்கம்லாம் அதில் தான் தெரியுது போல நானாக உணர்றேன். எனக்கு இது யாரும் சொல்லி நான் கேட்கல, இந்த விஷயத்தை மட்டும் நானாக உணர்றேன். ஹார்மோனியம் வாசித்தா நமக்கு அந்த எப்படி சொல்றது, அந்த பொடி சங்கதிலாம் சர்வசாரமாக ஓடி அந்த விடும் போல அது கரெக்டாக தெரியுது. மேம் ஒரு பாராட்டி மேம் பாடின பாட்டுலாம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் பாடி காட்ட போகிறேன். ரெடியாக இருக்காது சார் பிக் பண்ணல. என்னென்ன பாட்டுலாம் பாடியிருக்காங்க பாருங்க மேம். எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் அவங்க சேர்ந்து பாடின பாட்டு சும்மா நமக்கு ஒரு 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 ரஃபாக அந்தந்த பாட்டு அந்தந்த பாட்டு ஒரு பாட்டையும் நான் பாடி காட்ட போகிறேன், கேளுங்க. இந்த பாட்டு காதலா காதலா காதலின் சாரலா தீயிலே தென்றலாய் மாறினேன் காதலா. இந்த பாட்டு பாடியிருக்காங்க. உள்ளம் துள்ளுகின்றதே நெஞ்சை அள்ளுகின்றதே உங்கள் கடிதம் வந்ததால் என்றும் இன்பம் பொங்கலே உந்தன் நண்பன் ஒன்றுதான் எந்தன் காதலில் என்று வாங்கிடும் இனிய சிதனம் காதல் கடிதம் வரைந்தாய் எனக்கு வந்ததே வந்ததே வசந்தம் வந்ததே. இந்த பாட்டு பாடியிருக்காங்க. சின்ன சின்ன செய்தி சொல்லை வந்ததொரு ஜாதி மல்லை அலமல காத்தடிக்கும் தோப்போரோ ஆசமனோ பாடுது தேவாரோ. இந்த பாட்டை பாடியிருக்காங்க. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதையா மாறி வளையில் விட்டு தரலரா தரக்கரே தாடி மந்தாரப்பு சோலைக்குள்ளே மாமா வருத்தொரு சோலைக்குள்ளே நானே மருதாணி பூசவா நீ அடையாளம் போடவா. இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அடியாசை வச்சு வாங்கி தந்த மல்லிகைப்பூ அது தானாகத்தான் தந்தடம்மா புள்ளரிப்போ. அடியாசை வச்சு வாங்கி தந்த மல்லிகைப்பூ அது தானாகத்தான் தந்தடம்மா புள்ளரிப்போ. இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அப்புறம் செம்பருத்தி பூவுக்கு சேலை ஒண்ணு தரியா கைப்பிடிச்சி அழகா கட்டிவிட வரியா
பூங்காத்து நெருப்பாச்சு அது உள்ளுக்குள்ளே பொதிப்பாச்சு புத்தான குயிலே உயிர் நீரானையா துணை நீரானையா செம்பருத்தி பூவுக்கு சேலை ஒண்ணு தரிய கைப்பிடிச்சு அழகா கட்டிட வரிய. எவ்வளவு சூப்பரான பாட்டுலாம் பாடிருக்காங்க பாருங்க. மேம் பாடின பாட்டுலாம் நான் அடுத்தது லைனாக பாடி காட்டுறேன். இப்போ மேம் பாடின பாட்டு ஒரு பாட்டு ஃபுல்லாக உங்களுக்காக பாட போகிறேன். இசையோட சேர்ந்து பாட போகிறேன். படம் வந்து வீட்டில் விசேஷங்க. சூப்பரான பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் இந்த பாட்டு நான் கச்சேரியில் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த பாட்டுலாம் இந்த பாட்டு பாடுவாங்க. அப்போ நாங்கள் பார்த்து இது என்ன படம், இந்த பாட்டு யார் பாடுன்னு சொல்லி கேட்பேன். அந்த டைமில் எனக்கு யாரும் தெரியாது இல்லைங்களா. சொன்னதை ஒன்று யார், ஜானகி மாமா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது போஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்புறம் எனக்கு யாரும் தெரியாது இல்லைங்களா. இப்போ தானே தெரியுது நம்ம பாட வந்த பிறகு தான் இப்போ இவ்வளோ பாடிக்கிருக்காங்களா, இவ்வளோ பாட்டை பாடியிருக்காங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குதா பாட்டில், பாட்டுனா எப்படியான்றதுலாம் இப்போ தானே தெரியுது. நம்மளுக்கு அந்த டைமில் ஒன்றும் தெரியல இல்லைங்களா. அந்த டைமில் நான் கேட்ட பாட்டு இது. உங்களுக்காக இப்போ பாடுறேன், கேளுங்க. சின்ன சின்ன தண்ணி பாட்டு. நிகழ்ச்சி பிடிச்சிருக்குங்களாங்க உங்களுக்கு. பார்க்க நேரம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு நேரங்களாக வந்துட்டு இருக்கீங்க. ஐயா உங்களுடைய பேரெல்லாம் பற்றி சொல்ல முடியுங்க ஐயா, கோச்சிக்காதீங்க. நான் அதனால தான் நான் அடிக்கடிக்க வரவங்க எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிடுறேன். உங்களுடைய பேரெல்லாம் தனித்தனியாக சொல்ல முடியல சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட்டது வேண்டாம். நான் உங்களுக்கு அதனால தான் அடிக்கடிக்கு நேரில் வரவங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வரவங்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்.
மேம் இவ்வளோ சூப்பராக பாடிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு மாதிரி ஐட்டம் சாங் மாதிரி சொல்லுவாங்க. மேம் எப்படி ஜானகி மாரி எல்லா விதமான பாட்டும் பாடி பிச்சு எடுத்துருவாங்க. அது சோகப்பாட்டை அந்த அழு வச்சிருவாங்க, ஒரு துழல பாட்டை அந்த ஆட வச்சிருவாங்க, ஒரு கிளிப்பான பாட்டை இருந்தால் அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க மேம். இப்போ நான் ஏன் ஆடணும்னா சும்மா லைட்டாக இந்த பாட்டை கேட்டால் ஒரு ஜாலியாக ஒரு ஜாலியாக பாடுற பாட்டுக்கு சும்மா ஜாலியாக நம்ம லைட்டாக மூவ் பண்ணால் அது ஒரு ஜாலி பார்க்குறவங்களுக்கு சூப்பராக லைட்டாக டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு ஜாலியாக இருந்தாங்க. நான் எல்லாம் பண்ணுறேன். நீங்கள் யாரும் மேம் பற்றி பேசுறீங்க ஏன் ஆடலாம் சொல்லிட்டு நீங்கள் சில கேள்வி எழுப்பலாம். சும்மா ஜாலிக்கு தாங்க, ஓகேங்களா? ஒரு துழல பாட்டு போட்டால் சும்மா லைட்டாக ஒரு மூமெண்ட் போட்டால் பார்க்குற சின்ன சின்ன குட்டி பசங்களாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. பரவாயில்ல அந்த ஆண்டி அழகாக ஆடுறா, அந்த பாட்டு தான் லைட்டாக ஆடுறாங்க சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? அதுக்கு சின்ன ஒரு மூமெண்ட் இதுக்காக தான். ஏன்னா நான் கச்சேரியிலே எல்லா பாட்டும் டான்ஸோட தான் பாடுவேன், எல்லா பாட்டும் நான் ஆடின்னு தான் பாடுவேன். இங்கே நம்ம நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக தான் நான் உட்காந்துட்டு பாடுறேன், நின்றுட்டு பாடுறேன். உங்ககிட்ட சும்மா லைட்டாக கூட ஒரு டைம் ஆடிட்டு பாடுறேன். நான் எல்லா பாட்டும் கச்சேரி நான் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுவேன், நான் எவ்வளோ அட்டூழியம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் கச்சேரி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். என் கச்சேரி பார்த்தவங்க அவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்டேஜ் ஏறிட்டா அது கோபிகாவே இருக்க மாட்டாங்க, அவங்க அட்டகாசம் பண்ணுவாங்க ஸ்டேஜ் ஏறிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக தெரியும். என்னை பற்றி தெரியாத ஆளுக்கு என்னை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு நம்மளை விட்டு மறைந்த நம்ம இசைக்காகவே பிறந்து இசைக்காகவே வாழ்ந்து இசையாலேயே அவங்க நம்மளை விட்டு மறைந்தாங்க. நம்ம மேம் சொல்றதை மேம் பற்றி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்ட படம் வந்து வீட்டிலே விசேஷங்க என்ற படத்தில் நம்ம பாக்யராஜ் சார் அவங்க கூட வந்து இன்னொரு மேம் நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. அதுலேயே எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் இந்த பாட்டு ரொம்ப ஒரு கேரளாக்காரு, அந்த கேரளாக்காருக்கு இந்த பாட்டு கேரளாக்காரு கொண்டது இந்த பாட்டு வர மாதிரி அந்த சுச்சுவேஷன் அமைச்சிருக்கும். அது ராஜா சார் கரெக்டாக பாருங்க, கரெக்டாக ஆளை பார்த்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. மற்றெல்லாம் பண்ணால் அந்த 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 மலையில வாசனை வராது சொல்லிட்டு மேம் கூட்டு கரெக்டாக அந்த மலையில வாசனை வரணும். ஆட்டம் போடும் நல்ல முத்தான பெண் குட்டி, ஞான் என்னாலும் நாட்டம் போடும் என் ஹீரோ இமம் முட்டி. எப்படி பாருங்க அந்த அந்த கேரளா வாசனை அடி அடிக்குது பாருங்க. அது இதுதான் கேரளாவுடைய அந்த வார்த்தையில் வர ஒரு வார்த்தைகள். அது கரெக்டாக சொன்னதை மேம் அவங்க சொல்லி தரணுமா, அவங்க வழியே கேரளா தான். அது சூப்பராக பாடியிருப்பாங்க. அந்த ஒரு அந்த 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 படத்தில் வந்து ஒரு கேரளாக்கார பெண் அவர் கடைக்கு எதிர்க்கு மாதிரி கடை வச்சது கூட அந்த படத்தில் அந்த கதை அமைஞ்சிருக்கும். அந்த பாட்டு வந்து நம்ம பாக்யராஜ் சார் வந்து இந்த பாட்டு பாடி அவர் மயக்கிற மாரி இந்த பாட்டு அமைச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த பாட்டை தான் நம்ம சொன்னதை மேம் ராஜா சார் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக டியூன் போட்டுருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷங்க தண்ணி பிடிச்சிக்கிறேன். தண்ணி குடிச்சுக்கணுங்க, தப்பா எடுத்துக்க வேணாம். என்னன்னு தெரியல, தொண்டை ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கு, அதனாலதான். மேம் பாடின பாட்டில் நிறைய பாட்டு கூட சொல்லணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை ஒரு 10 பாட்டு தொடர்ந்து பாடி காமிச்சேன். இப்போ இன்னும் ஒரு 10 பாட்டு தொடர்ந்து பாடி காமிக்கிறேன். மேம் பாடின பாட்டு என்ன பாட்டு கேட்குறாங்கம்மா?
வந்து முட்டு முட்டு மலர முட்டு கட்டு கட்டு எண்ணி கட்டு ஆனழகா உன்னடி மெங்கே நீ தேடல் தோவிடவ தோழி ரெண்டே இது நெஞ்சிலா நீ தினம் தினம் ஏங்கிடவ முட்டு முட்டு மலர முட்டு கட்டு கட்டு எண்ணி கட்டு பாருங்க பிச்சு போக முடியல பாருங்க. அது எப்படிதான் பாடினாங்க தெரியல மேம். இந்த பாட்டு எனக்கு கச்சேரி பாடணும் ஆசை. இதை பாருங்க இப்படிலாம் பாட எப்படி பாட முடியும்? மேலே போக முடியல பாருங்க. அந்த இடம்லாம் வேணா சுதி கம்மி பண்ணி வேணா பாடினா அந்த இடத்துக்கு மேலே போகலாம்னு நினைக்கிறேன். பாருங்க நான் அது தப்பா பண்ணாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் பாருங்க. மேலே போக முடியல பாருங்க. அந்த இடம் அது ஆண் பாடல்களுக்கு தெரியுதா தெரியல எனக்கு தெரியல. ஆனால் பெண் பாடல்களுக்கு ரொம்ப தெரியும். இது அவங்க அந்த மேம் பாடின பாட்டுலாம் எவ்வளோ ஒரு விஷயம் உள்ள பாட்டு இருக்குது, நல்ல கஷ்டமான நோட்டில் உள்ள பாட்டுலாம் இருக்குது. பாடுற பாடல்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா? பாடகை நிறைய பேர் பார்ப்பீங்க. எப்படிமா நான் சொல்கிறது உண்மை தானே? கண்டிப்பாக தெரியும் தானே? சொந்தமாக மேம் பாட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக தெரியும் கோபிகா, தெரியும். சொல்லி அடுத்த பாட்டுலாம் நீ பாடு சொல்கிறீங்க, எனக்கு கேட்குது. அப்புறம் என்ன பாட்டு பண்ணுறீங்களா? நல்ல புள்ள நேசத்துக்கு சிவந்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலர் காத்து வந்து தோது சொல்லாதோ வாசமல்லி பூத்திருக்கு பார்க்கப்பட காத்திருக்கு சங்கமணி பொங்கழுத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா சங்கமணி பொங்கழுத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா வெள்ள புள்ள நேசத்துக்கு சிவந்த புள்ள பாசத்துக்கு அழகர் மலர் காத்து வந்து தோது சொல்லாதோ அழகர் மலர் காத்து வந்து தோது சொல்லாதோ. இந்த பாட்டை பாடியிருக்காங்க. எவ்வளோ சூப்பரான பாட்டெலாம் பாடியிருக்காங்க பாருங்க மேம். அப்புறம் அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே இதயம் தெரியாதா என் முகவரி தெரியாதா கிளியே கிளியே போ போ தனிமை தேடி போ முள்ளி தூங்குகிறேன் கனவை அள்ளி போ தனிமை கண்ணீரை என் கண்களேந்தி போ அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே இதயம் தெரியாதா என் முகவரி தெரியாதா. சொல்றதை மேம்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடுறப்ப ஒரு மாதிரி அவங்க ஸ்டெயின் பண்ணுவாங்க. இந்த அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே இதயம் தெரியாதா என் முகவரி தெரியாதா. இதே மாரி நிறைய பாட்டெலாம் அவங்க அந்த அந்த ஒரு மாதிரி அந்த இருக்கிறது அதெல்லாம் அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய பாட்டெலாம் பண்ணுங்க. நான் சொன்னேன்னு கேட்டு பாருங்க. சொன்னதை மேம் இது மாதிரி பாட்டுலாம் வருது தெரியுங்களா? நான் இப்போ பாடுற பாட்டு போலயே நிறைய பாட்டு வரும். அந்த பாட்டில் நான் சொன்னதை மேம் செஞ்சுருக்காங்களா இல்லையான்றது நீங்கள் நல்லா கேட்டு பாருங்க. இதயம் தெரியாதா இதயம் தெரியாதா என் முகவரி தெரியாதா. ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் அந்த அந்த ஸ்டைலில் அந்த மேம் கூட உள்ள ஸ்டைல். சொன்னதை மேமுடைய பாட்டில் ஒரு ஸ்டைல் இருக்கும் தெரியுங்களா? அந்த ஸ்டைலில் கண்டிப்பாக இந்த ஸ்டைல் கண்டிப்பாக இருக்கும். அது நல்லா நிறைய கேட்டவங்களுக்கு தெரியும். அப்புறம் மேம் பாடின பாட்டில் ஒட்டி வந்து கட்டி கட்டு பொண்ணு மேல ஒட்டி கட்டு விழுந்துகிட்டு ராஜா என்ன ரசாவரார் பார்த்துக்குங்க தப்புன்னு யாரு சொன்னா கண்ணங்கட்டு தாளத்தை போடுங்கல்ல. சம் டேட்ஸ் மாறி மாறி வரும். எஸ்பி சாரும் நம்ம மேம் பாடியிருப்பாங்க. பாட்டு வந்து பண்டிகையில மாம பொண்ணு ஓட்டுறவ செல்ல கண்ணு
எங்க வீட்டு ராணி வர எல்லாம் வந்து பார்த்துக்குங்க. பொட்டி வண்டி கட்டிக்கிட்டு பொண்ணு மேல ஒட்டிக்கிட்டு ராணி கிட்ட ராசா எங்க ராசா வர பார்த்துக்குங்க. அப்படி வரும். காதல் என்றும் படிப்பதில்லை, கத்து தந்து தெரிவதில்லை, காதல் வந்து வந்து சொல்ல வாத்தியாரு தேவையில்லை. சொன்னது கேட்டதுமே அம்மம்மா சக்கரைய மனமே, என்ன கண்ணால் கிள்ளற கையால் கிள்ளற காயம் பண்ணிறியே. நான் மேமுடைய போர்ஷன் மட்டும் பாடினேன். அப்புறம் எஸ்பி சாருடைய போர்ஷன் நான் கட் பண்ணி பாடுறதுனால உங்களுக்கு அந்த பாட்டில் என்ன இது வந்து பாடலான்னு உங்களுக்கு தோணும். நான் மேமுடைய போர்ஷன் மட்டும் அந்த பாட்டில் பாடினேன். அப்புறம் எஸ்பி சார் தான் கூட பாடியிருப்பாரு. சூப்பராக பாடியிருப்பார் எஸ்பி சாரும். மேமும் சூப்பராக பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. ரொம்ப எல்லாத்துக்கும் அந்த பாட்டு வண்டி ஓட்டுறப்போ ரொம்ப அந்த பாட்டு பிடிக்கும். அதுவும் கூட வருமா, கூட ஒரு மாமன் பொண்ணு இருந்தா சொல்லணுமா, பாட்டு தானா வரும் இல்லைங்களா? இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அப்புறம் நாம மரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்து காணல. அடசாயங்காலம் வாழும் பின்னும் சந்தை மூடி போன பின்னும் விடு போய் சென்றிடத்தான் தோணல. இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அப்புறம் மலைக்கோவில் வாசலில் காத்திரு தீபம் மின்னுதே, விளக்கேற்றும் முத்த முத்த சுடரே சுடரே என்னிடம் வருங்களே, வண்ண வண்ண சதியே சதியே கொடு ஆயிரம் சுகங்களே. மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லதே. இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அப்புறம் காலையில் கேட்டது கோவில் மணி, கேட்டதும் போத்தது கண்ணின் மணி, ஆசையில் தாரிரு காதலினி, தோள்களில் சாய்ந்தது காதல் கனி, காதல் கனி. வரல பாருங்க, அதெல்லாம் வரவே வராது. அது அவங்களுக்கு மட்டும்தான் வரும். நான் பாட்டு வரல, ஆனால் அந்த பாட்டு அவங்க பாடியிருக்காங்க தான் நம்மளுக்கு சொல்ல வரேன். நீங்கள் இந்த பாட்டு தான் வரலையே, ஏன் அவங்க கஷ்டப்பட்டு பாடுறீங்கன்னே நீங்கள் கேட்கலாம். அவங்க நான் அந்த பாடணும்னு அது சொல்லலை, பாடணும்னு நான் பாடல, இந்த பாட்டெலாம் பாடியிருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன். இந்த பாட்டை பாடியிருக்காங்க. நன்றி சொல்லுறவனுக்கு செம்பருத்தி போன்ற. அப்புறம் வந்து சின்ன பண்ணிட்டேன். சோகப்பட்டல காதலுக்கு கண்களிலே ராசா, கண்ணுக்குள்ளே ஒண்ணு வச்சா ரோசா. காதலுக்கு கண்களிலே ராசா, கண்ணுக்குள்ளே ஒண்ணு வச்சா ரோசா. காதலுக்கு கண்களிலே ராசா. இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு பாட்டு, ஆரணி சுகர்தான் ஆசையை தடுக்குமா கிளே, தந்தன கிளே. கோட்டையை எழுப்பலாம், பாதையை மறைக்கலாம் கிளே, தந்தன கிளே. தாராரும் தலரிரி தாராரும், தாரே தரரரா, தாரே தரரரா. ஆரணி சுவர்தான் ஆசையை தடுக்குமா கிளே, தந்தன கிளே. கோட்டையை எழுப்பலாம், பாதையை மறைக்கலாம் கிளே, தந்தன கிளே. இந்த பாட்டை பாடியிருக்காங்க. நான் வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் நிறைய பாட்டு இப்போ 3 வாரத்தில் நான் மேம் பாடின பாட்டை நிறையா அவங்க பாடின பாட்டெலாம் ஃபேமஸான பாட்டெலாம் பாடி காமிச்சிட்டேன். இப்போ நான் பாடுற பாட்டுலாம் நான் உங்களுக்கு பாடாத பாட்டெல்லாம் பாடி காட்டுறேன். ஏன்னா நான் 3 வாரத்தில் நான் அவங்க பாடின பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு பாடி காமிச்சிருக்கேன். மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே, இதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. இந்த
இந்த சாங் பாடியிருக்காங்க, நான் பாடி காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து என்ன சாங்கு, குயில் பாட்டு ஓ வந்தது நேரமானே, இது பாடுறது உங்களுக்கு பாடி காமிச்சிட்டேன். அப்புறம் வந்து திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் வருவே நானும் அவனும் மருகே, பொருந்த இடம் புகுந்த இடம் வேறு இல்லையே, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லையே. இவ்வளோ சூப்பராக பாடிப்பாங்க தெரியுமா மேம். இந்த பாட்டில் விடி 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 நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக பாடிப்பாங்க அந்த பாட்டில். அந்த நாதம் அந்த ஜீவன் பாடிப்பாங்க. அவங்க உயிர் கொடுத்தே பாடிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு அவங்க உயிர் கொடுத்து பாடணும். நான் அந்த பாட்டை உயிர் கொடுத்து பாடினேன், அந்த பாட்டை உயிர் கொடுத்து பாடணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அது மேமுக்கு ஒருத்தவங்களுக்கு தாங்க அது பொருந்தும். அது மேமுக்கு ஒருத்தவங்க தாங்க பொருந்தும். அது மேமுக்கு ஒருத்தவங்க தாங்க பொருந்தும். நான் உயிர் கொடுத்து பாடினேன், நான் உயிர் கொடுத்து பாடினேன்னு சொல்லுவாங்க. அது அந்த மேமுக்கு மட்டும்தான் பொருந்தும். உயிர் கொடுத்து பாடிட்டு நம்ம விட்டு சீக்கிரமாக போயிட்டாங்க. அதை நான் சொல்லுவேன். இப்படிலாம் பாட்டு பாடினா எப்படி நம்ம கூட அவங்க படம் வாழ முடியும்? ஒரு பாட்டுமே இப்போ நம்மளால அந்த பாட்டை தொடவே முடியல. ஏன் பாடணும்னு சொல்லணும், அந்த பாட்டை நம்மளால தொடவே முடியல, அப்படிதான் சொல்லணும். இல்லைன்னா அந்த பாட்டு பாட முடியல சொல்லக்கூடாது. அந்த பாட்டுக்கிட்ட போக முடியாது சொல்லணும். ஒரே ஒருத்தர் சொல்ல போனா அப்படிலாம் பாட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாட்டுலாம் இவ்வளோ உயிர் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிச்சுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் திணறல் பாருங்க. அப்புறம் அதை ஒரிஜினல் பாடுங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால தாங்க அவங்க உடம்பு இவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு குறைவு, உடல் குறைவு ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணி கேட்குறாங்கம்மா? மலரி ஐயா அந்த மேம் நம்ம மேம் பாடலைங்களே, அந்த ஜானகியம்மா பாடுந்தது. மலரே தென்றல் பாடும் கானமிது, மலரே உன்னை தேடும் வானமிது, தரேரி தாரரா தரேரி தாரரா அப்படி வரும். எனக்கு அது வார்த்தை தெரியல. அந்த பாட்டு வந்து மேம் பாடல. அந்த படத்தில் எனக்கு அந்த ஒரு பாட்டு தான் பாடியிருக்காங்க மேம். அந்த நீங்கள் சொன்ன பாட்டும் அந்த படம் தான், வீட்டில் விசேஷம் தான். இந்த பாட்டும் மேம் அந்த படத்தில் அந்த மேம் வந்து இந்த ஒரு பாட்டு தான் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு மேம் பாடல. இந்த ஜானகி அம்மாவும் மலேசியா சாரா எனக்கு கரெக்டாக தெரியல, ஜானகி அம்மாவும் கூட பாடியிருக்காங்க. அது எனக்கு கரெக்டாக மலேசியா சார் தான் நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு கரெக்டாக தெரியல, தெரியாமல் ஒரு சொல்லக்கூடாது இல்லைங்களா. அப்புறம் மேம் பாடின பாட்டு எல்லா பாட்டும் சொல்லிட்டுனா நிறைய பாட்டு இருக்குது. உங்களுக்கு நான் சொன்னேனே, நான் மேம் பாடின பாட்டாக நான் நல்லா ஃபேமஸான பாட்டாக நான் உங்கள்கிட்ட பாடி ஒரு 3 வாரமாக நான் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதில் நான் எல்லா பாட்டுமே நம்மளுக்கு பாடிட்டேன். நான் அப்படியே சொன்னேன், என்னுடைய தோழர்களுக்கு பெருமாட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஐயோ நம்ம எப்படி நம்ம சொன்ன ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் பண்ணுறப்போ தெரிஞ்சுருந்தா நம்ம மேம் பாடாத பாட்டை நம்ம எல்லாத்தையும் வச்சுருந்துருக்கலாமே, அப்படி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பாடிருக்கலாமேன்னு நான் சொன்னேன். எல்லா பாட்டும் நம்ம இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி பண்ணுறது திடீர்னு தான் அப்படி ஒரு முயற்சி நான் எடுத்தேன். மேம் பற்றி இப்போது மேமுடைய புகழை சொல்லணும், மேமுடைய எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்லணும். அவங்களோட சீக்கிரம் நம்ம விட்டு போனாங்களே, இது உலகத்துக்கு நம்ம மீண்டும் ஒரு டைம் நம்ம மூலியமாக தெரியப்படுத்தணும் சொல்லிட்டு நான் திடீர்னு எடுத்த முடிவு தான் இது. இதை பிளான் பண்ணி எடுக்கல. பிளான் பண்ணி எடுத்துருந்தா இன்னும் நிறைய விஷயம் நான் அவங்களுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் அவங்களுடைய பாட்டை நான் சிறப்பான பாட்டை எடுத்து பாடியிருப்பேன். இது திடீர்னு முடிவு பண்ணுதுங்க. அதனால தான் வந்து எனக்கு ஒன்றும் புரியல, எந்தெந்த பாட்டை பாடி காட்டுறது எந்தெந்த பாட்டை சொல்கிறதுக்கு ஒன்றுமே புரியல. அதனால் அவங்கள பற்றி நான் இப்போ சொல்கிறது ஒரு சிறிய கடுகு அளவுக்கு தான் நான் அவங்களை பற்றி சொல்கிறேன். அவங்க மலை அளவுக்கு நம்மகிட்ட நம்ம உலகத்தை சாதிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய கருத்தை நான் ஒரு சிறிய கடுகு அளவு தான் நான் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன். அப்புறம் மேம் சொன்ன பாட்டு படிக்காங்க, சூப்பரான பாட்டு. மாமரக்குயிலே மாமரக்குயிலே மாமனத்தான் தேடி வந்தேன், மாமரக்குயிலே உன்னாலதான் வாழணும் என்று நானும் தவறிருந்தேன், உன் கூடத்தான் சேரணும் என்று நானும் எண்ணி இருந்தேன், வர
சூப்பராக பாடியிருப்பாங்க மேம். இந்த பாட்டு வந்து தேவா சார் மிஸ்ஸிங்க, ராஜா சார் எனக்கு தெரியல. இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அவர் வந்து உள்ளத்தை நீட்டிட நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டிட நீ எல்லாம் வேறு நீ எடை சேரும் நாளெது ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை நீட்டு நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. இந்த பாட்டு புது ரோஜா பூத்திருக்கு மாலையிலே கார்மேகம் பூத்தூரும் பனிவாடையிலே ஓய் புது ரோஜா பூத்திருக்கு மாலையிலே ஆகாயம் பூத்தூரும் பனிவாடையிலே ஓய். இந்த பாட்டு பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து பக்தி பாட்டுல அப்பன் கோவில் கும்பம் எங்கேயே ஆடி வரும் நேரமாடியே கும்பங்களை ஏத்தி வச்சது குளவையிட்டு பாடுங்கடியே அம்மன் கோவில் வாசலிலே ஏ பொங்கலோ பொங்கலோ பொங்கச்சோறு தங்கலோ தங்கலோ செல்வம் நூறு அம்மன் கோவில் கும்பம் எங்கேயே ஆடி வரும் நேரமடியே எங்கள் நெஞ்சங்களே வாழத்திலே ரெக்க கட்டி ஆடுகின்ற நாளே இது. இங்கு வஞ்சனையே ஏதும் இல்லை நல்லவங்க வாழுகிற ஊரே இது. மாதம் என்று 3 மழை பெய்ய வேண்டும் என்றாலே தஞ்சமின்றி வாழ வேண்டும் முன்னாலே தேக்கி வச்ச ஆசை எல்லாம் எடுத்தேன் ஒரு நல்ல வழி காட்டுவிட முன்னேற அனுபத்திலேயும் புத்திலேயும் கொம்பத்தேனே அம்மன் கோவில் கும்பம் எங்கேயே ஆடி வரும் நேரமடியே அம்மன் கோவில் வாசலிலே ஏ பொங்கலோ பொங்கலோ பொங்கச்சோறு தங்கலோ தங்கலோ செல்வம் நூறு. அப்படி பாடியிருப்பாங்க பக்தி பாட்டுல. படம் அரண்மனை கிளி. இந்த படத்துல சூப்பரா பாடியிருப்பாங்க மேம். மேம் கூட மின்மினியும் சேர்ந்துருப்பாங்க இந்த பாட்டுல. மின்மினியும் சொன்னத மேமும் 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. கூட வந்து ஆண்கள் கோரஸ் பண்ணியிருப்பாங்க, குழுவினர்கள் கோரஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டுல. இந்த பாட்டு நிறைய கச்சேரி கேட்டிருப்பீங்க. இந்த சைடு மாயவரம் சைடு, கும்பகோணம் சைடு, இந்த பாண்டிச்சேரி சைடில் நிறைய கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு எல்லா கச்சேரியும் விரும்பி பாடுவாங்க. பாடையெல்லாம் இந்த பாட்டை பாடுறது ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரே காரணம், சொன்னதை மேம் பாடுறதுக்காக ஆசைப்பட்டு பாடுவாங்க இந்த பாட்டு. மெயினாக சூப்பரான பாட்டு. எப்படி நல்ல பாட்டுலாம் இந்த மேம் எவ்வளோ பாட்டு பாடிட்டாங்க பார்த்தீங்களா? நிகழ்ச்சி பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சரிங்களா? நீங்கள் சொன்னதை மேம் பற்றி அவங்களுடைய கதைகளை, அவங்க எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க, அவங்க எப்படிலாம் லைனுக்கு வந்தாங்க, அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்க எங்கே வளர்ந்தாங்க, அவங்க எப்படிலாம் இசை பாட்டு பாடுறதுக்கு எப்படி வாய்ப்பு தெரியும், எங்கே வந்தாங்க, யாரை சந்திச்சாங்க, எப்படி பாடினாங்கன்றதுலாம் நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒரு கதை தாங்க நான் சொன்னேன். அவங்க வந்து பெரிய அளவுக்கு அவங்க சாதிச்சுட்டு போயிருக்காங்க.
அது நம்ம சொல்கிறதுக்கு டைம் இருக்காது. ஒரு நாள் பத்தாது, ஒரு வாரம் பத்தாது, ஒரு மாதம் பத்தாது, ஒரு வருஷம் பத்தாது. அவங்க அவ்வளோ சாதிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க வாழ்ந்தது கொஞ்சம் குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்தில் அவங்க பெருசாக சாதிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அதை சொல்கிறதுக்கு நமக்கு டைம் பத்தாது. நீங்கள் மேம் பாடின பாட்டுலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, நான் பாட போகிறேன். சரிங்களா? இப்போ ஒரு பாட்டு, ஃபுல் பாட்டு ஒரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு இருக்கு? வேற மேம் பாடின பாட்டு சில பாட்டு சொல்லுங்க கேட்கலாம். புதிய பறவை பறந்ததே, இதய வாசல் தேடுதோ, இதய வாசல் தேடுதோ, உன்னைத்தான் உன்னைத்தான் அழைத்தாளோ, சொல்லத்தான் சொல்லத்தான் துடித்தாளோ. புதிய பறவை பறந்ததே, இதய வாசல் தேடுதோ, இதய வாசல் தேடுதோ. இந்த பாட்டை பாடிருக்காங்க. எவ்வளோ சூப்பரான பாட்டு தெரியுமா இந்த பாட்டு? இந்த படம் வந்து புதிய தண்டல் தான் நினைக்கிற படம் வந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து வனஜா கிரிஜா படத்தில் உன்னை எதிர்பார்த்தேன் பாட்டு, உன்னை எதிர்பார்த்தேன். ஓகேவா? இப்போ வந்து இப்போ பாடுற பாட்டு வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு இசையோட சேர்ந்து பாட போகிறேன். பாட்டு வந்து வனஜா கிரிஜா என்ற படத்தில் நம்ம ராம்கி சார், குஷ்பு மேம், ஊர்வசி மேம் நடிச்சிருப்பாங்க. கூட வந்து மோகினி மேம், மோகினி கண்ணுக்கு பூனை கண்ணா இருப்பாங்க தெரியுங்களா, மோகினி, அவங்களும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை பேரும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து சூப்பரான பாட்டு நம்ம ராஜா சார் வந்து நம்ம மேமுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டில் எவ்வளோ ஜீவன் இருக்குது கேளுங்க. நான் கொஞ்சம் எல்லாம் உணர்ந்து கேளுங்க. இந்த பாட்டில் எவ்வளோ அழகாக உணர்ந்து பாடியிருக்காங்க பாருங்க. ஒரு மாதிரி அந்த காதலனை வந்து அந்த காட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு திகிலான ஒரு பாட்டுலாம் இருக்குது தெரியுதுங்களா, அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க தெரியுங்களா. நானே வருவேன் தெரியல. அதே மாதிரி அந்த பாட்டு ஒரு ஸ்டைல இந்த பாட்டு ராஜா சார் போட்டிருப்பாரு. இந்த பாட்டு நீங்க கேளுங்களா. போ
அப்படி சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பாட்டு படம் வந்து வனஜா கிரிஜா இந்த படத்தில் சூப்பராக இந்த பாட்டு ராஜா சார் போட்டிருப்பாங்க. இந்த பாட்டு அப்படியே சூப்பராக இருக்கு. அது கேட்கறதுக்கு நைட்டில் இந்த பாட்டை நைட்டில் நீங்கள் கேட்டு பாருங்களா, உங்களுக்கு ஒரு அந்த 5 செகண்டில் அவங்க கண்டிப்பாக தூக்கம் வந்துடுங்க. அவ்வளோ ஒரு இதமான பாட்டுங்க இந்த பாட்டு. இந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், நைட்டில் கேட்டு பாருங்கள். பக்கத்தில் நைட்டில் கேட்டு பாருங்கள் இந்த பாட்டு. நான் சொல்கிறேன்னு கேட்டு பாருங்கள். நேற்று நான் சொன்னேனே அதெல்லாம் நீங்கள் எனக்கு கேள்வி கேளுங்க சொன்னேன், யாரும் கேட்கவே இல்லை. அந்த பாட்டை நேற்று நீங்கள் கேட்கவே இல்லையா? நேற்று ஒரு பாட்டு சொன்னீங்களா? நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், மாறி போச்சு இப்பதான். கோயிலே கோயிலே ஏய் கூக்குக்கோ கோயிலே, ஏய் மாமனுக்கு செய்தி ஒன்று சொல்லணும், ஏய் ஆசைப்படி அவர் கூட வாழணும். நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், மாறி போச்சு இப்பதான். கோயிலே கோயிலே ஏய் கூக்குக்கோ கோயிலே. இந்த பாட்டை நேற்று இறக்கி கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் வீட்டில் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளோ பேர் வீட்டில் சண்டை குட்டி சண்டை போட்டுட்டு 2 நாளாக 3 நாளாக பேசாமல் இருப்பாங்க. அவங்களாம் இந்த பாட்டுக்கு கேளுங்களேன், நீங்கள் உடனே உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசணும்னு ஒரு ஆசை வரும். ஏன்னா அவ்வளோ வரிகள் இந்த பாட்டில் இருக்குது. நான் சொன்னதுக்காகவே இந்த பாட்டை நீங்கள் இறக்கி கேளுங்களாம். அந்த பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அது எனக்கே தெரியாது. நேற்று ஒரு நேரம் துபாயிலேருந்து இந்த பாட்டை சொன்னார். அவருக்காக தான் இந்த பாட்டை நம்ம பாடணும். நேற்று நான் தான் சொன்னேன், இந்த பாட்டை நீங்களே இறக்கி கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சொல்லுங்கன்னு சொன்னேன், நிறைய பேர் சொல்லவே இல்லை. எந்த பாட்டு கேட்குறாங்களா? நம்ம இன்னைக்கு நம்ம பாடகி நம்ம விட்டு மறைந்த சுவர்ணலதா மேமுடைய நினைவுகளை நம்ம உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு அவங்க பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நிறையா இருக்கும். எதனா ஒன்று கேளுங்க, நான் பாடுறேன். ஓகேங்களா? மேம் அதான் சொன்னேன், நம்ம எம்எஸ்ஐயா ஆரம்பிச்சு இளையராஜா கிட்ட அவ்வளோ பாட்டை பாடிட்டு, அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார், தேவா சார், எல்லா மியூசிக் பேர் நம்மளை என்ன விட்டு சில பேர் விட்டு போய் தான் நம்மளாம் மன்னிக்கணும். யுவன் சங்கர் ராஜா சார், வித்யாசாகர் சார், அப்புறம் பரத்வாஜ் சார், நிறைய பேருங்க. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். ஒரு ஹிந்தி இசையமைப்பாளர் இருந்தாங்க, அது ஜெயிப்பிச்சு ஹிந்தி இசையமைப்பாளர், அவர் பேர் தெரியல எனக்கு, ஏதோ பேர் சொன்னாங்க. அது அவர் வந்து மோதிரம் போட்டாருலாம் ஐயா நம்ம மேமுக்கு. அவர் மேமுடைய பாட்டை கேட்டுட்டு ஒரு மோதிரம் போட்டாருலாம். என்னன்னா, நீங்கள் என்னுடைய இதயத்தை நீங்கள் வருட்டிட்டு எனக்கு சொல்ல வரல. இதயத்தை நீங்கள் நம்ம தொட்டுட்டீங்க உங்களுடைய குரலாளன்னு சொல்லிட்டு மேமுக்கு அவர் போட்டு இந்த மோதிரத்தை கைட்டி ஸ்டுடியோலேயே போட்டாராம். அவர் ஹிந்தி இசையமைப்பாளருங்க. எனக்கு அவர் பேர் சொல்ல தெரியல, ஏதோ முஸ்லீம் பேர் மாதிரி வரும். எனக்கு அது பேர் எழுதிச்சிருக்கோம். மன்னிக்கணும். அந்த ஹிந்தி இசையமைப்பாளர் நம்ம மேமுக்கு சொன்னதா மேமுக்கு அவர் போட்டு இந்த மாவட்டத்தை எடுத்து கைட்டி போட்டால் இருக்கணும் அவருக்கு. அந்த மேமுக்கு அவங்களோட அவர் எப்படி பாருங்கள், அவர் எந்த அளவுக்கு அவருடைய பாட்டை இருந்தாருன்னா அவர் கையில் போட்டு இந்த மோதிரத்தை கைட்டி அந்த மேமுக்கு ஸ்டுடியோலே போட்டாருன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு இந்தியா இசையமைப்பாளர். ஒரு உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர். அவர் அவரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. அவர் பேர் தான் சொன்னாங்க, காலையில் எழுதி வச்சு எங்களுக்கு எதுவும் தெரியல. பேர் சொன்னாங்க, மன்னிக்கணும், அவர் பேர் தெரியல. அதுமாதிரி அவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க மேம். நம்ம மேம் வந்து நம்ம அவங்க பாடின பாட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு பாடி காமிச்சிட்டான். என்ன பாட்டு விட்டு இருந்தால் மன்னிக்கணும். நம்ம அவங்க பாடின பாட்டு 7000 பாட்டு இருக்குது, எல்லா மொழியும் சேர்த்து. நம்ம எல்லா பாட்டும் நம்ம இந்த குறிய டைமில் நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து நான் இப்போ உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து நான்
எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொந்த மேம். அவங்களுடைய கதையை அவங்களுடைய எனக்கு தெரிஞ்சிருக்கிற கதை சொல்லணும்னு சொல்லிட்டு உட்காந்தா நான் உட்காந்து சொன்னால் நீங்கள் எப்படி ரசிப்பீங்களோ அது மாதிரி தான் இப்போங்க நான் நம்ம உலகத்துக்கே உலகம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. நம்ம கடல் கடந்து வெளிநாட்டுலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு நம்ம சொந்த மேம் எல்லாருக்கும் தெரியும், தெரியாமல் இருக்கே வாய்ப்பே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நாம் இப்போ மீண்டும் அவங்கள ஒரு நினைவு பண்ணால் எல்லாம் ஒரு செகண்ட் அவங்களை பற்றி நினச்சி பார்ப்பாங்க இல்லைங்களா. அம்மா ஒரு சூப்பர் பாடகி, அவங்க நம்ம ஊருக்கு ஒரு பெருமை. அவங்க நம்ம ஊரில் இவ்வளோ பாட்டு பாடிட்டு நம்ம வீட்டு சீக்கிரமாக மறைச்சிட்டாங்கன்றது எல்லாருமே ஒரு செகண்ட் அவங்களை பற்றி ஒரு நினைவு அவங்க மனசு வரும் இல்லைங்களா. அது அதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் பெருமை அடைகிறேன். ஏன்னா நம்ம மூலியமாக தான் இப்போ அவங்க யோசிக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னம்மா? கண்ணான கன்னியம்மா கண்டிப்பாக அடுத்த வாரம் ஃப்ளட் தாங்க. ஆண் பாடகர் அடுத்த வாரம் வரார். அந்த பாட்டு அவங்க தான் பாடுவாங்க. கண்டிப்பாக அடுத்த வாரம் உண்டு, எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அஜித் சாருடைய ஒரு வாரம் அஜித் சார், ஒரு வாரம் விஜய் சார். விஜய் சார் தான் ஞாபகம் வருது. விஜய் சார் கூட மேம் பாடியிருக்காங்க. விஜய் சார் கூட அப்படி கேளு பாத்தி என் பேரு பாத்தீங்க. நான் சொன்ன தெரியுங்களா, சொந்த மேம் ஒரு ஸ்டைல் இருக்குன்னு. விஜய் சார் பாடுவாரு, ஊட்டி மேல பியூட்டி உன் பேரு என்னம்மா, அப்படி கேளு பாத்தீங்க. எனக்கு ஒரு மாதிரி அது எனக்கு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி ஸ்டைலாக சொல்லுவாங்க மேம். அப்படி கேளு பாத்தி என் பேரு பாத்தீங்க. ஒரு மாதிரி சொல்ற மாதிரி வரும். ஒரு மாதிரி அப்படி கேளு பாத்தி என் பேரு பாத்தீங்க. சூப்பர் பாட்டு. இந்த பாட்டை விஜய் சார் அவர்களும் நம்ம சொன்னத மேம்களும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. பாருங்க, விஜய் சார் கூடயே பாடியிருக்காங்க பாருங்க. விஜய் சொல்ல மேம் ஆக்டர் கூட பாடியிருக்காங்க, எல்லா பாடல்களுடன் பாடியிருக்காங்க, எல்லா இசையமைப்பாளர்களுடன் பாடியிருக்காங்க. அவங்க பாடின பாட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னும் தெரியாத பாட்டு இன்னும் ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது. அது எல்லா பாட்டும் நான் ஒரு பெரிய டைமில் உங்களுக்கு சொல்ல முடியாது. எனக்கு ஞாபகத்துக்கு வந்த பாட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் 2 வாரம் ஒரு 3 வாரமாகவே நான் அவங்க பாட்டு நிறையா பாட்டு பாடிட்டேன். நீ எங்கே, திருமண மலர்கள், அப்புறம் என்ன சாங் பாடினேன், போமா ஊர்வலம், காட்டு கோயில் பாட்டு சொல்ல, வீட்டு கிளி கேட்டு கொள்ள, கொட்டி வந்த தாளமே கொட்டு கட்டு வேளமே, தொட்டனுக்கு வேணுமே பட்டு கிளி நாளமே. இந்த பாட்டில் எல்லா பாட்டும் ஞாபகம் போட்டி பாட்டு 3 வாரமாக நான் நிறையா பாடி காமிச்சிட்டேன். அதனால தான் எனக்கு இன்றைக்கி நிறையா அவங்களுடைய பாட்டுலாம் எனக்கு நிறையா நம்ம இசையோட பாடுற பாட்டு நிறையா இல்லை. அதனால தான் நான் சும்மா உங்களுக்கு அப்படியே பாடி காட்டுறதுக்கு காரணமே அதனால தான். அவங்களுடைய பாட்டு இசையோட பாடுற பாட்டெல்லாம் நான் 3 வாரமாக நிறையா பாட்டு பாடிட்டேன். இன்றைக்கி நம்ம திடீர்னு தான் அவங்கள பற்றி ஒரு சின்ன நம்ம இன்றைக்கி அவங்களை பற்றி அந்த மேமுடைய நினைவை பற்றி நம்ம மக்களோட பகிர்ந்து கொண்டு சொல்லிட்டு நான் திடீர்னு ஒரு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில் தான் இன்றைக்கி நம்ம மேம் பற்றி பேசிட்டு இருக்கோம். மேம் டைம் ஆயிடுச்சு. நம்ம முடிக்கிற நேரத்துக்கு நெருங்கிட்டோம். நேரங்கள் பாட்டு கேட்குறதுன்னு கேட்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு பாட்டு உங்களுக்காக முழுமையான ஒரு பாட்டு நான் பாட போகிறேன். அதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன பாட்டு வேணும்னு நீங்கள் கேளுங்க. மாநிலம் இந்த இப்போ என்ன நேரம்? மாலை நேரம். இந்த மாலை நேரத்தில் நம்ம மேம் பாடின பாட்டு தெரியுங்களா? படம் சத்திரியம் படத்தில் பானுப்பிரியா மேம் படிப்பாங்க பாருங்க, அழகாக படிப்பாங்க பாருங்க. அந்த பாட்டுக்கு மேமும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு அழகான நைஸ் சாரி கட்டிக்கிட்டு அந்த மலை மேலே அந்த தண்ணியில் மேம் அழகாக பானுப்பிரியா மேம் அழகாக ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த அழகாக ஆக்ட் பண்ணுற மாதிரி பானுப்பிரியா நம்ம மேம் ஆக்ட் பண்ணுற மாதிரியே மேம் வாங்குவாங்க. அந்த பாட்டு நடிச்சிருப்பாங்க பாருங்க. பாட்டில் அவங்க நடிச்சு கொடுத்துட்டாங்க, இவங்க ஈஸியாக நடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மேம் அந்த பாட்டு நான் உங்களுக்கு ஈஸியோட பாட போகிறேன். படம் சத்திரியம். இந்த படத்தில் மாலையில் யாரோ, இப்போ நம்ம மாலை நேரத்தில் தான் இருக்கிறோம். நம்ம நாட்டில் மாலை, வெளிநாட்டிலலாம் இந்த மாலையோ இரவான்னு தெரியாது. நம்ம நாட்டில் இப்போ மாலை நேரம் இல்லைங்களா? இந்த மாலை நேரத்துக்கு ஒரு விதமான பாட்டு ஒரு காதுக்கு வருது, கேளுங்க.
எப்படிலாம் பாடலாம், அவங்க எப்படி நம்ம கூட இருப்பாங்க. ஒரு செகண்ட் 5 நிமிஷம் இந்த பாட்டை நம்மளால பாட முடியல. இந்த பாட்டு எத்தனை ட்ராக் ராஜா சார் வாங்கியிருப்பாரு, அவங்கள எப்படிலாம் இந்த பாட்டை அவர் இந்த அம்மாவை பாட வச்சிருப்பாரு, எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த பாட்டை அவங்க பாடியிருப்பாங்க என்றதெல்லாம் இப்போ தெரிஞ்சது. அவங்க ஏன் நம்ம விட்டு சினிமா போனாங்கன்னு. என்னைய கச்சேரி எல்லாம் சொல்லுவாங்க, பிச்சி பாட்டு பிச்சிலாம் நீ சருசானும் போற கோபிக்கான்னு சொல்லுவாங்க. என் கூட பாடுற பாடகிகள் பாடகர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன கோபிகா அவ்வளோ பிச்சு சருசான் அவ்வளோ டாப் இப்படி போறீங்களேன்னுவாங்க. அப்படி பிச்சு போற ஆளே இப்ப பாருங்க, சத்தனாலே பெரிய சின்ன பண்ணமா ஆயிட்டம் பாருங்க. பிச்சு சரசரமா பாடணும்னு சொல்லி என்ன எல்லாம் பாராட்டுவாங்க. அவ்வளோ பிச்சு பாடுறாலே நான் இப்ப சத்தனாயில பாருங்க என் தொண்டை பிச்சுக்கிச்சு. இந்த அளவு இந்த ஒரு பாட்டு கேட்கறது தானே சிம்பிளா இருக்கும். இந்த பாட்டு பாடுறவங்க தானே தெரியும் இந்த பாட்டு எவ்வளோ கஷ்டம்னு. எப்படி பாருங்க, என்னால் முடியவே இல்லை. நான் ஆரம்பிச்சுட்டுமே பாரம்பிச்சுட்டு அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு பாடினேன். மேம் நான் மனசில் வச்சுக்கின்னு மேம் மனசில் உண்மையான சரிங்க இந்த பாட்டு சுதி மேலே தான் இருக்க கம்மியானு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு மேலே போக முடியல. பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளோ பாட்டுலாம் அசால்ட்டாக பண்ணாங்க, இந்த பாட்டு எவ்வளோ திணறி மூச்சு முக்கியம் பாடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்க உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க, அவ்வளோ நோட்டுங்க. இந்த பாட்டில் கீபோர்டு வாசிங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு ஒரிஜினல் சுதி இருக்குதா, அந்த சுதி மேலே இருக்குதான்னு தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தான் தெரியும் இந்த சுதி கொஞ்சம் மேலே இருக்குதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மேலே இருக்குது, என்னால் மேலே போகவே முடியல. சரி போட்டுட்டுமே நம்ம அந்த அம்மா மனசில் வச்சுக்கின்னு செத்தாலும் சரி பாடுமே சொல்லி தான் முடியும். நான் நிஜமாக சொல்கிறேன், பாடுமே தான் பாடினேன். இன்னைக்கு நீங்கள் சொன்னதை நம்முடைய பாட்டு இவ்வளோ பாட்டை இன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் எனக்கு தெரிஞ்சது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேமை போய் நான் சந்திக்க முடியல, மேமை போய் நான் நேராக பார்க்க முடியல. ஒரு நாளைக்கு அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும். அவங்களுடைய ஃபோட்டோவுக்கு நான் போய் ரோஜா பூ மாலை போட்டு நான் ஊந்து அவங்ககிட்ட கதறி அழுதுட்டு அந்த ஃபோட்டோகிட்ட ஊந்து அழுதுட்டு என்னுடைய ஆனந்த கண்ணீரால் அவங்கள அபிஷேகம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அவங்க வீடு கேரளாவில் இருக்கா சென்னையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதை நான் விசாரிச்சுக்கணும். சீக்கிரமாக நான் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும். மேமுடைய போட்டால் நான் மாலை கண்டிப்பாக நான் போய் போட்டுட்டு வரணும்னு எனக்கு ஒரு அன்பான ஆசை. இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க சொன்னதை மேமுக்கு தெரிஞ்சவங்க இல்லை சொன்னதை மேம் எனக்கு தெரியும், நாங்கள் வீடியோ எனக்கு தெரியும் சொல்லி தெரியும் சென்னையில் யாரும் பார்க்கலாம். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஐயா உங்களை தாழ் பண்ணி கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த மேமுடைய வீட்டுக்கு நான் போய் என் காலில் அந்த வீட்டில் பட்டுட்டு வரணும். நான் ஒரு ரோஜா பூ மாலை அந்த மேம் ஃபோட்டோவில் நான் போய் என் கையால் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரு குடும்பம் ஐயா உங்கள் குடும்பம் அந்த வீட்டுக்கு எனக்கு காமிங்க, நான் அந்த வீட்டுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம நிகழ்ச்சி நிறைவேக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் நான் எப்படி சந்தோஷப்பட்டனோ அந்த மேமுடைய பாட்டெலாம் பாடி அதேமாரி நீங்களும் ஃபுல் முழுமையான சந்தோஷம் பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அதில் பேசுனது எதனா தப்பாக பேசியிருக்கலாம், இல்லை எதனா ஒரு அவார்டோ இல்லை எதனா ஒரு பாட்டோ மியூசிக்கையோ இசை அமைச்சு மூலம் மாற்றி கீர்த்தி எதனா சொல்லியிருக்கலாம். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு தெரியாது, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்கிறேன். மாற்றி கீர்த்தி எதனா சொல்லியிருந்தேன் அது தப்பாக எடுத்துக்க வேணாம், தயவுசெய்து எல்லாம் மன்னிச்சுக்கிங்க. நான் அந்த மேமுடைய உள்ள ஆர்வத்தில் தான் நான் அந்த மேமை வச்சே ஒரு நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி நான் ஒரு என்னுடைய ஆசையில் தான் பண்ணேன். இப்போ நம்ம மேமுடைய பாட்டு அவங்க நம்மளுக்காகவே பண்ணாங்களா இல்லை இந்த பாட்டு அவங்களுக்காகவே அவங்க பாடி வச்சுட்டு போனாங்களான்னு அது இந்த கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ நான் பாடுற பாட்டு இந்த பாட்டு மாதிரி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு 3 வாரம் கடந்து இன்னைக்கு நம்ம 4ஆவது வாரம் நம்ம இறுதியில் இருக்கிறோம். இன்னைக்கு 4 வாரம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது நிகழ்ச்சி. இந்த 4 வாரம் நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து இசை நான் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அடுத்த வாரம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டூயிட் தான் அடுத்த வாரம் நான் நினச்சிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் நம்ம டூயிட் இருக்க சோலோவில் எல்லா சோலோ நம்ம 4 வாரமாக எல்லா பாட்டும் பாடிட்டோம். இனிமேல் சோலோ பொறுப்பு நம்ம எடுக்கணும்னா நிறைய சாங் இருக்குது, பாட்டு இல்லைன்னு நான் சொல்ல வரல. பாடாத பாட்டாக பாடினா நான் எல்லா பாட்டும் 4 வாரமாக எல்லா பாட்டும் சோலோ சாங் எடுத்து பாடிட்டேன். இனிமேல் சோலோ சாங் பாடுறதுக்கு பாட்டு இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு அது இன்னும் வெளியே உள்ளே போய் நான் எடுக்கிறதுக்கு வேண்டாம். நம்ம டூயிட் சாங்கில் இன்னும் நிறையா இதுமாரி பாடாத பாட்டு நிறையா இருக்குது இல்லைங்களா, அதனால் டூயிட் சாங்லாம் அடுத்த வாரம் ஃபுல்லாக டூயிட் சாங் பாடலாம். இப்போது நிகழ்ச்சி நிறைவுக்காக வந்துட்டோம்.
கொரோனா நோய் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது, எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்களா? நான் இப்போ நிகழ்ச்சி முடிச்சு நான் போயிடுவேன். நம்ம ஒரு வாரம் சென்று தான் நம்ம மீட் பண்ணுவோம். அதனால எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப கொரோனா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. நான் சொல்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் உங்களுடைய தோழியாக சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அக்காவாக எடுத்துக்கலாம், தங்கச்சியாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அம்மாவை எனக்கு என்னுடைய குழந்தைங்கள வந்து அம்மாவை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்துக்கலாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு தோழியாக இதை சொல்கிறேன்னு நினச்சிக்கின்னு எல்லாமே கடைப்பிடிங்க. எல்லாம் வீட்டுக்கு வெளியே போயிட்டதுங்க நான் சொன்ன விஷயத்தை எடுத்து கடைப்பிடிங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ அந்த அம்மா சொன்னதான் நம்முடைய பாட்டு லாஸ்ட்டு பாட்டு. அவங்களுக்காகவே இந்த பாட்டை அவங்க பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டை பாடி ஒரு நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்யலாம். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோபிகா நம்மளுக்காகவே இவ்வளோ அழகாக பாடுறாங்களே, நம்மளுக்காகவே நம்ம மனசு சந்தோஷமான சொல்லிட்டு இவ்வளோ அழகாக பாடுறாங்களே, நம்ம கோபிகாக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணணும், நம்ம கோபிகாக்கு எதனா ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஐடிக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதில் என்னுடைய அக்கௌண்ட் வெளிநாட்டில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் போடுறாங்க, அக்கௌண்ட் நம்பரில் போடலாம். இதனால் நீங்கள் உதவி பண்ணுறீங்க, அக்கௌண்ட் நம்பர் தரலாம். உள்நாட்டில் இருக்கிறவங்க என்னுடைய மொபைல் நம்பர்லேயே நான் கூகுள் பே ஆரம்பிச்சிருக்கிறேன். அது உள்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் எதனால் நீங்கள் போடலாம். அது நான் அன்பாக வாங்கிப்பேன். இப்போ நம்முடைய அம்மா அந்த சொன்னதை நம்முடைய பாட்டு லாஸ்ட்டாக பாடி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். எப்படி இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. நம்ம மேம் கொஞ்சம் பாட்டெலாம் பாடல் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் மேம் மாரி ட்ரெஸ் பண்ணி வந்துக்கிறேன். சொன்னதை மேம் இப்படி தான் அவங்க ஆசைப்பட்டு ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்க அதிகமாக நான் பார்த்துலேருந்து எல்லா ஃபோட்டோவுமே சுடிதார் தான் விரும்பி அவங்க போடுவாங்க. இப்படி தான் நீட்டு செயின் ஒன்று போடுவாங்க, ஒரு நெக்லஸ் ஒன்று போடுவாங்க, கம்மல் ஜிமிக்கு தான் அதிகமாக போடுவாங்க. இப்படி தான் ஃப்ரீயாக போடுவாங்க. இன்றைக்கி நான் ட்ரெஸ் பண்ணதே அவங்களுக்கு ஃபோட்டோ பார்த்து தான் நம்ம இன்றைக்கி தான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொந்த மேம் கூட நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உலகத்தில் சொந்த ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த அம்மா மாரி பாடப்பட்டாலும் அந்த அம்மா போல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. உங்களுக்கு சொன்னதா மேம் உடைய பாட்டு கேட்டதுக்கு அவங்க ரூபத்தில் என் ரூபத்தில் அவங்க வந்து என்னை வந்து உங்களை மூலம் சந்திச்சுதான் நீங்கள் நினச்சி சொந்த மேமுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வேண்டுங்க. அவங்க ஆத்மா ரொம்ப சாந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டி நம்ம உலகத்தை விட்டு கொரோனா போடணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி இந்த லாஸ்ட்டு பாட்டில் நான் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். இந்த பாட்டு உங்களுக்காக இப்போது இந்த பாட்டு சொன்னதை நமக்கு அவங்க ஆத்மாவுக்கு இந்த பாட்டு சமர்ப்பணம். ஒரு நிமிடம் அவங்களுக்காக ஒரு மௌனம் சொல்லு.
திட்டி காத்து திசை மாறி போச்சு உசுரெல்லாம் மாடுதடி மாடுதடி உசுரெல்லாம் மாடுதடி மாடுதடி கடைசியில் சாமிக்கு கடைசியில் சாதிக்கு நேர்ந்தது சாமிக்கு ஆனதடி எல்லாம் மன்னிக்கணும். எல்லாம் தாங்க முடியலன்னு அவங்க ஓட பார்த்து தாங்க ஆத்மா எங்க இருந்தாலும் அமைதியாக சாந்தியாக இறைநடியாக இழப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள கதை வேண்டி இந்த வாரம் நான் விடைபெறுகிறேன். என்னால் பேச முடியல. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். என் வாழ்க்கை அவங்களை போல தான் முடியும்னு நினைக்கிறேன்.